श्रीमते रामानुजाय नमः। श्रीविष्णुचित्तगुरवे नमः। श्रीमद्वरवरमुनये नमः। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रीरङ्गमङ्गलनिधिं करुणानिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालय कालमेघं श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीशं नमामि शिरसा यतुशैलदीपं। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। यत्पदाम्बोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। शुचौ मास उत्तराषाढ जातं यामुनदेशिकं श्रीराममिश्रचरण सरोजाश्रितमाश्रये। இன்று புண்ணியமான சுபதினம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு முக்கியமான ஆச்சாரிய புருஷரான சுவாமி ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திர தினம். ஆடி மாதம் உத்தராட நட்சத்திரம். நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பெரிய முதலியார் என்று போற்றப்படுபவர் ஆளவந்தார். முதலி அப்படின்னா சிஷ்யர்னு அர்த்தம். ஆறுங்கிறது மரியாதை விகுதி. தமிழ்ல தந்தையார், தாயார், தகப்பனார், எம்பெருமானார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஆறு மரியாதை விகுதி. முதலின்னா சிஷ்யர். அப்போ சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டஸ்தராக ஒரு இலக்கணமாக திகழ்பவர் இவர் அப்படிங்கிறதுனால பெரிய முதலியார் அப்படின்னு இவருக்கு ஒரு புகழ்பெயர் ஸ்ரீ வைஷ்ணவ மரபுல வழங்கப்படுகிறது. மேலும் பரமாச்சாரியர் அப்படிங்கிற திருநாமமும் இவருக்கு உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பரமாச்சாரியர் அப்படின்னா அது சுவாமி ஆளவந்தார் தான். ஏன்னா ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியர் எவரோ அவரை தான் பரமாச்சாரியர்னு சொல்லுவோம். அது போல சுவாமி ராமானுஜருக்கு ஆச்சாரியர் பெரிய நம்பிகள். அந்த பெரிய நம்பிகளுக்கும் ஆச்சாரியர் ஆளவந்தார் அப்படிங்கிறதுனால அவருக்கு பரமாச்சாரியர் அப்படின்னு பொதுவான ஒரு அடைமொழி வழங்கப்படுகிறது. இப்படியெல்லாம் மிகவும் பெருமை பெற்ற சுவாமி ஆளவந்தார். இவரால தான் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கே கிடைச்சார். அவர் சாஸ்திரார்த்தங்களை படிச்சுண்டு அவர் பாட்டுக்கு தேவ பெருமாளோட கைங்கரியம் பண்ணிட்டு அவர் திருவடி வாரத்துல வாசம் பண்ணிட்டு அங்கேயே யதியாவும் ஆகி அவர் எழுந்தருளி இருந்தார். அப்படியே விட்டுருந்தா அவர் அப்படியே காஞ்சிபுரம் ஜியராகவே இருந்துட்டு அப்படியே அவர் கதை முடிஞ்சு போயிருக்கோம், நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார். ஆளவந்தார் வந்து அவரை ஒரு கட்டாட்சம் பண்ணி அப்படி நமக்காக கொடுத்தாரோ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு இன்னைக்கு பேர்பட்ட ஒரு ஸ்ரீபாஷ்யக்காரர் அப்படின்னு நாம கொண்டாடும்படியாக கிடைச்சிருக்கார். ஆக இப்படி ஒரு பெரிய நிதியை நமக்கு வழங்கிய ஒரு மகா உபகாரகர் யாருன்னா சுவாமி ஆளவந்தார். அதனால இன்று அவருடைய திருநக்ஷத்திர தினத்துல அவரை பற்றி சில வார்த்தைகள் நாம ஸ்மரிச்சுக்கணும். அதுதான் அவர்களுக்கு காட்டுற நன்றி கடன். வேற என்ன பண்ணிட முடியும்? அவர்களை பத்தி பேசுறது, அவர்கள் அருளி செய்த கிரந்தங்களை பேசுறது, அவர்கள் காட்டின வழியில போறது, இதுதான் நம்மளால பண்ண முடியும். இங்க பிரசங்காத்தா ஒரு விஷயம் விண்ணப்பிச்சுக்கிறேன். இப்போ இது போன்ற ஆச்சாரிய புருஷர்களுக்கெல்லாம் அவர்கள் தோன்றிய தினத்தை நாம திருநக்ஷத்திரம்னு சொல்றோம். இன்னைக்கு ஒரு வழக்கம் என்ன வந்திருக்கு, அவரவர் தங்களோட பர்த்டேவை திருநக்ஷத்திரம்னு சொல்ற ஒரு வழக்கம் வந்திருக்கு. அது ரொம்ப தவறான வழக்கம். நம்ம பிறந்த நாளை பர்த்டேயை சொல்லும் போது ஜென்ம தினம்னு சொல்லணும். நம்ம பிறந்த நாளை சொல்லிக்கும் போது நாம எல்லாம் ஜென்ம சுழல்ல இருக்கோம் இல்லையா, அதனால ஜென்ம தினம்னு சொல்லிக்கணும். அதுவே ஆச்சாரிய புருஷர்கள், ஆழ்வார்கள் இவர்களுடைய தோற்ற தினத்தை சொல்லும் போது திருநக்ஷத்திரம்னு சொல்லணும். இதெல்லாம் தெரிய மாட்டேங்கிறது, அதனால சொல்ல வேண்டியதா இருக்கு. இப்பேற்பட்ட பெருமைகளுடைய சுவாமி ஆளவந்தார் ஆடி மாதம் பௌர்ணமி உத்திராட தினம் வெள்ளிக்கிழமை அன்று தோன்றினார். நாதமுனிகளுடைய பேரனாராக இவர் அவதாரம் பண்ணினார். நாதமுனிகள் தான் சம்பிரதாயத்துக்கு முதல்வரா இருக்கார். நாதமுனிகள் எப்படின்னா அந்த முன்ன ஆழ்வார்கள் பின்னால் வரக்கூடிய ஆச்சாரியர்கள் இவர்கள் ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தராக ஒரு கடகர் மாதிரி இருக்கார் நாதமுனிகள். ஏன்னா ஆழ்வாரோடையும் சம்பந்தப்பட்டிருக்கார், ஆச்சாரிய பரம்பரைக்கும் முதல்வரா இருக்கார் அவர். நம்மாழ்வார யோகத்துல சாட்சா்காரம் பண்ணி காட்சி கண்டு அவரிடத்துல இருந்து திவ்ய பிரபந்தங்களை எல்லாம் பெற்றிருந்தார் நாதமுனிகள். இதுதான் நம்முடைய சம்பிரதாய நம்பிக்கை.
அப்போ நம்மாழ்வாரோடையும் மதுர கவிகளோடையும் நாதமுனிகளுக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. மதுர கவிகள் இடத்துல அவருடைய பரம்பரையில வந்தவர்கள் இடத்துல கண்ணினும் சிறுதாம்பு பிரபந்தத்தை பெற்றுண்டு அதை 12000 குரு அனுசந்தானம் பண்ணிதானே நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை பெறுகிறார் இவர். அதனால ஆழ்வார்கள் பரம்பரையோடையும் இவருக்கு தொடர்பு இருக்கு. இவருக்கு பின்னாலதான் ஆச்சாரிய பரம்பரையே ஆரம்பமாகிறது. நாதமுனிகள்ல இருந்து தொடங்குறதுனால ஆச்சாரிய பரம்பரை ஆழ்வார் பரம்பரை இரண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மத்தியஸ்தர் போல இவர் இருக்கிறார். நாதமுனிகள் வடநாட்டு யாத்திரையெல்லாம் நிறைய பண்ணினார். பொதுவா ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கொஞ்சம் ஊன்றி கவனிச்சா ஆல் இண்டியா டூர் போனவர்கள் அப்படிங்கிற ஆச்சாரிய புருஷர்கள் ரொம்ப சிலர் தான். இன்னைக்கு நாம 108 திவ்யதேச யாத்திரை போறோம், ஏன்னா வாகன வசதி இருக்கு, டூர் டிராவல் ஏற்பாடு பண்ணி கூட்டிட்டு போறவர்கள்லாம் இருக்கார்கள், அதனால வசதிகள் இருக்கிறதுனால போறோம். ஆனா அன்னைக்கு பெரிய வசதிகள் இல்லாத காலகட்டத்துல பாரத தேசம் முழுக்க யாத்திரை போன ஆச்சாரிய புருஷர்கள் யாருன்னு உட்காந்து ஒரு நாள் அடியன் தேடினேன். நாதமுனிகள் போயிருக்கார், பூரா யாத்திரை போயிருக்கார். அதற்கு பின்ன அப்படியே பார்த்தோம்னா எம்பெருமானார் எழுதிருக்கார். பாரத தேசம் முழுக்க அவர் பொன்னடி சாத்தியிருக்கார். இந்தியா முழுக்க ஸ்ரீ ராமானுஜருடைய பாததூளி தான், அதனால அவர் பொன்னடி சாத்தியிருக்கார். அப்புறம் அப்படியே பின்னால வர வர பார்த்தா பொன்னடிக்கால் ஜீயர், இது அடியன் சொல்றது மாமுனிகளுடைய காலம் வரையிலும் ஆச்சாரிய பீட்டத்துல எழுதியிருந்தவர்கள். மாமுனிகள் காலம் வரையிலும் பொன்னடிக்கால் ஜீயர் மாமுனிகளுடைய முதல் சிஷ்யர். அவர் பாரத தேசம் முழுக்க யாத்திரை போனார்னு வருது. மற்றவர்கள்லாம் குறிப்பிட்ட பிரதேசங்கள் தான் போயிருக்கார்கள், இந்தியா முழுக்க போனதாக நமக்கு குறிப்புகள் கிடைக்கல. இது போல நாதமுனிகள் பாரத தேசம் முழுக்க யாத்திரை போயிருக்கார். அப்படி போனும்போது வடநாட்டு திருப்பதி பிருந்தாவனம் பக்கம் கோவர்தனத்துக்கு சமீபத்துல அங்க சில காலம் தங்கி இருக்கார். இது போல நாதமுனிகள் பொதுவா என்னன்னா ஒரு பாவங்கள் அதிகம் உள்ளவர். பொதுவா பக்தியில 2 இருக்கு. அந்த சிஸ்டமேட்டிக்கா பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு, அது மரியாதா பக்தி. பாவங்கள் அப்படியே திடீர்னு பெருமாளை பார்த்தா ஒரு பாரவசியம் ஏற்பட்டுடும், பரவசப்பட்டுடுவார்கள். அப்படியே கண்ணீர் பெருக்கி மெய் சிலிர்த்து அந்த அங்க லட்சணங்கள்லாம் உண்டாக ஆரம்பிக்கும். அது போன்ற பாவுகர் நாதமுனிகள். அதனால அவருக்கு பிருந்தாவனம் மாதிரி ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனா அவரால் எப்படி இருக்க முடியும், தரிச்சிருக்க முடியல. அங்கேயே சில காலம் வாசம் பண்றார். அங்க அந்த சந்தர்ப்பத்துல கோவர்தனேசனாக ஒரு பெருமாள் இருக்கார். கோவர்தனம்னு அந்த மலை இருக்கு, அந்த மலையை ஒட்டி ஒரு கண்ணன் சன்னதி கொண்டு இருக்கிறான். பின்னாட்கள்ல வந்த பெரியோர்கள்லாம் என்ன சொல்றார்கள், அந்த கண்ணன் தான் கலாப காலத்துல படையெடுப்பு காலத்துல ஒரு நெருக்கடியான சூழ்நிலையினால இப்போ நாதத்வாரால ஸ்ரீநாத்ஜியாக எழுந்தருளி இருக்கிறான். அதனாலதான் அவனுடைய தோற்றமே கோவர்தனகிரியை இப்படி சுமந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கோவர்தனகிரியை தூக்கிட்டு இருக்கிறது போல அவனுடைய தோற்றம், ஸ்ரீநாத்ஜி அப்படிங்கிற அந்த கண்ணனுடைய தோற்றம் அப்படிதான் இருக்கும். அந்த கண்ணன் தான் நாதமுனிகள் காலத்துல கோவர்தனத்தினுடைய அந்த மலை உச்சியில சன்னதி கொண்டு இருந்தான். ஒரு கலவர காலத்துல அவன் இப்போ நாதத்வாரா, அது ராஜஸ்தான்ல இருக்கு, நாதத்வாரால ஏறிட்டான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இது மேற்கொண்டு ஆய்வு செய்து நிரூபிக்க வேண்டியது. இப்போ நாதமுனிகள் அந்த கண்ணனிடத்துல ரொம்ப ஈடுபட்டு யமுனை துறைவன் அப்படின்னு அந்த திருநாமம் அவருக்கு அப்போ திவ்ய பிரபந்தம் அவருக்கு கிடைக்கல. அங்க ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ யாமுனேயன் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவோம். யாமுனேயன்னா யமுனை கரையில் விளையாடிய கண்ணன், சஞ்சரித்த கண்ணன் அப்படின்னு அர்த்தம். யாமுனேயனா இருக்கிற அந்த கண்ணன் இடத்துல அவர் ரொம்ப ஈடுபட்டு இருந்திருக்கார். மனசுக்குள்ள ஒரு கால் தமிழ் படுத்தினா இந்த பெயரை யமுனை துறைவன் அப்படின்னு வைக்கலாம் அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம் மனசுல. அப்புறம் தான் இவருக்கு திவ்ய பிரபந்தம் கிடைக்கிறது. அப்புறம் பார்த்தா நம்ம ஆண்டாலும் தூய பெருநீர் யமுனை துறைவனைன்னு அங்க எழுதியிருக்கா. இவர் உள்ளத்துல வச்சுட்டு இருந்த திருநாமமும் அதுவும் ஒக்க இருக்கு. இவருக்கு இந்த திருநாமம் ஏதோ ட்ரிகர் பண்றது, இந்த பெயர்லயே மனசு ரொம்ப ஈடுபடுறது. அதனால நம்ம வம்சத்துல வரக்கூடிய நம்மளுடைய பேரனுக்கு இந்த திருநாமத்தை வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் காலத்துல அந்த பேரன் அவதரிச்சதா நமக்கு தெரியல, காலத்தை பார்த்தா அப்படி இல்லை. நாதமுனிகள் தன்னுடைய புத்திரன் இடத்துல சொல்லி வச்சிருக்காரு. ஈஸ்வர முனிகள்னு அவருடைய புத்திரன், அவரிடத்துல சொல்லி வச்சிருக்கார். அவரும் தன் தகப்பனார் ஆசைப்பட்ட திருநாமமாச்சேன்னு தன்னுடைய குழந்தையான அவருக்கு ஆடி உத்திராடத்துல பிறந்த அந்த ஆண் குழந்தைக்கு யமுனை துறைவன் அப்படின்னு அழகான தமிழ் பெயரை வைக்கிறார். சம்ஸ்கிருதத்திலையும் பெயர் வைப்பார்கள். யாமுனாச்சாரியன், யாமுனேயன், பிற்காலத்துல மரியாதையினால யாமுனாச்சாரியன் ஏற்பட்டது. யாமுனேயன் அப்படின்னு பெயர் வச்சிருக்கார். அடியன் அடிக்கடி நினைச்சுக்கிறது, யாமுனேயன் அப்படின்னா பிருந்தாவனத்துல இருக்கக்கூடிய கண்ணன், யமுனையினுடைய கரையில இருக்கிற கண்ணன். அந்த கண்ணனை காட்டிலும் திருவல்லிக்கேணி கைரவினி கரையில இருக்கானே கண்ணன், அவன் தான் இன்னும் சுலபமா இருக்கான் நமக்கெல்லாம் அப்படின்னு நினைச்சுக்கிறது. அதனால அவனுக்கு அடியன் வச்சிருக்கிற ஒரு செல்ல பெயர் கைரவின்யன்.
அப்படின்னு ஒரு திருநாமம். கைரவினி கரையில் இருப்பவன் கைரவிஞன் அப்படின்னு ஒரு திருநாமம். இத நிறைய தொலைக்காட்சிகள்ல வர்ணனை போது அடிக்கடி பார்த்தசாரதிக்கு அந்த திருநாமத்தை சொல்லி வர்ணனை பண்றது ஒரு வழக்கம். அது போல ஏன்னா யமுனை துறைவன் கண்ணன் என்னன்னா வைஷ்ணவா ஓரளவு போரா சேவிக்கிறா ஈடுபட்டுன்னு வந்துடுறா. அவன் பெரும்பாலும் கோபி ஜனங்களோடைய பழகிறான். நமக்கு பார்த்தசாரதி பகவான் தான் எம்பெருமானார கொடுத்த பெருமாள் அவர் தான். அதனால யாமுனையனை விட கைரவின்யன் தான் இன்னும் நமக்கு நேட்டிவிட்டி அதிகம் உள்ளவன். எம்பெருமானார் தோன்ற காரணமானவனாச்சே அவன். அதனால இப்படி இந்த ஈஸ்வர முனிகள் தன்னுடைய ஆண் குழந்தைக்கு யமுனை துறைவன் அப்படின்னு திருநாமம் வைக்கிறார். அதுபோல ஈஸ்வர முனிகளுடைய திருக்குமாரர் இவர் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய தகப்பனார் ஆசைப்பட்ட யமுனை துறைவன் அப்படிங்கிற திருநாமத்தை வைக்கிறார். யாமுனேயர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்துட்டு வரார். அப்போ சாஸ்திர பாடம் படிக்கணும். இன்னைக்கு நமக்கு கல்வி முறை வேற மாதிரியா இருக்கு. அன்னைக்கு யாருக்கு என்ன தேவையோ, என்ன விருத்தி, எந்த தொழில் அவர்கள் வரப்போறார்களோ அது சம்பந்தமான கல்வியை தான் படிப்பார்கள். அப்போ இவருக்கு சாஸ்திரங்களை போதிக்கிற ஒரு இடம் இவருக்கு அப்படிங்கிறதுனால சாஸ்திர பாடங்களை எல்லாம் படிக்கிறார். தர்க்கம், மீமாம்சா இது போன்ற சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறார். மகாபாஷ்ய பட்டர் அப்படிங்கிற ஒரு சாஸ்திரஜர் இடத்துல இவர் சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சு வரார். அந்த காலத்துல இவருடைய காலம் சுமாராக அது 10வது நூற்றாண்டு. அந்த காலங்கள்ல ராஜாக்கள்லாம் அரசாட்சி பண்ணிட்டு இருந்த காலம். ராஜா அரசாட்சி நடக்கிறது. அந்த ராஜாவுக்கு புரோகிதர் அப்படின்னு இருப்பார்கள். நம்மளுடைய பெருமாள் ராஜாதிராஜ சர்வேஷாம்னு ரெங்கநாதர் இருக்காரு. அந்த ரெங்கநாதருக்கே புரோகிதர் யாருன்னா ஸ்ரீ பராசர பட்டர். ஸ்ரீரங்கேச புரோகிதகான்னு அவருடைய தனியன் இருக்கு. அதனால ராஜாக்களுக்கு புரோகிதர் உண்டு. இப்ப ராஜாக்கள் காலம் போயாச்சு. ஆனா எப்பவுமே போகாத ராஜா ஸ்ரீரங்க ராஜா தான். அவருடைய ஆட்சி என்னைக்குமே போகாது, மாறாது, கௌராது. அதனால அவருக்கு என்னைக்கும் புரோகித ஸ்தானம் ஸ்ரீ பராசர பட்டருடைய ஸ்தானம். அது போல ராஜாக்களுக்கு புரோகிதர். அந்த காலத்துல ராஜ புரோகிதராக ஆக்கியாழ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நிறைய படிச்சவர். படிச்சுட்டாலே கர்வம் வந்துடும். 3 கர்வத்தை தாண்டது ரொம்ப கஷ்டம். தன, அபிஜன, வித்யா கர்வம் அப்படின்னு 3 இருக்கு. செல்வம், செல்வ செழிப்பு இருந்தா அது ஒரு கர்வம் இருக்கும். நல்ல உயர்ந்த குலத்துல பிறந்திருக்கோம் அப்படிங்கிற கர்வம் இருக்கும். அடுத்தபடியாக நிறைய படிச்சிருக்கோம், நான் பெரிய ஸ்காலர் அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கும். அப்படி இந்த 3 விஷயங்கள் ஒருத்தருக்கு கர்வத்தை கொடுத்துடும். ஆக்கியாழ்வானும் அதுல தப்பல. தான் பெரிய ஸ்காலர், தான் மெத்த படித்தவன் அப்படிங்கிற வித்யா கர்வம் இந்த ஆக்கியாழ்வானுக்கு ஏற்பட்டது. அதனால அவன் என்ன பண்ணினா, தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் தனக்கு கப்பம் கட்டணும். ஏன்னா தான் தான் பெரிய ஸ்காலர், இது வரைக்கும் தன்னை யாரும் ஜெயிச்சதில்லை. அதனால வித்வான்கள்லாம் தனக்கு கப்பம் கட்டணும், ஓலை அனுப்பிச்சிருவேன், அவர்கள் மாசம் எனக்கு வரி பணத்தை கட்டிடணும் அப்படின்னு இவன் ஒரு வழக்கம் ஏற்படுத்தி வச்சிருந்தான். ராஜ புரோகிதன், அவரை யாரு கேள்வி கேட்க முடியும்? பெரிய இடத்து செல்வாக்கு இருக்கு. அதனால எல்லாரும் ஏதோ பேசாம கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு போயிட்டு இருந்தார்கள். இந்த ஓலை ஒரு முறை மகாபாஷ்ய பட்டருக்கும் வந்தது. மகாபாஷ்ய பட்டர் ஏதோ சாஸ்திரங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த வித்தியையை பெருக்கணுங்கிற எண்ணத்துல அதை நடத்துறாரே ஒழிய அந்த பாடசாலையை ஒரு லாப நோக்கத்தோட நடத்தல. பொதுவாகவே கல்வி, சாப்பாடு இதெல்லாம் விக்கிரயணம் பண்ணக்கூடாதுன்னு அந்த காலத்துல ஒரு தர்மம் இருந்தது. விற்க மாட்டார்கள், கல்வியை விற்க மாட்டார்கள், அன்னத்தை விற்க மாட்டார்கள். இன்னைக்கு எல்லாமே மாறி போயாச்சு. இன்னைக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் வேண்டும்னா கூட அதை காசு கொடுத்துதான் நாம வாங்கணும். அன்னைக்கு இதெல்லாம் விற்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆசிரியர்கள் பணமே வாங்கிக்க மாட்டார்கள். அதனாலதான் இவர்கள்லாம் ஏதாவது சேவை செய்யறேன்பார்கள். அதுபோல ஒரு நிலைமை. அதனால மகாபாஷ்ய பட்டர் தான் சொல்லி கொடுக்குற பாடசாலைக்கு தன்னுடைய மாணவர்கள்ட்ட இருந்து எதுவும் பணம் வசூல் பண்ணல. அதனால ஏழையா இருந்துட்டு அவர் பாட்டுக்கு இந்த கல்வியை அபிவிருத்தி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவருடைய ஆசிரமத்துக்கு அந்த ஓலை வந்தது. அதை பார்த்த விட்டு இவர் திகைச்சு போய் நிக்கிறாரு. நாம எப்படி கப்பம் கட்டுறது? நம்ம என்ன பெரிய எல்லார்கிட்டையும் பணம் வசூல் பண்ணிட்டு நிதி கோஷமா வச்சிருக்கோம், ட்ரஸ்டா வச்சிருக்கோம், அதுன்னு கொடுக்க என்ன பண்றதுன்னு அவர் கொஞ்சம் தடுமாறிட்டார். உடனே அவருடைய மாணவராக சிஷ்யராக சேர்ந்திருந்த யமுனை துறைவர் அதை கவனிக்கிறார். என்னுடைய ஆசிரியருக்கு, என்னுடைய ஆசானுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரலாமா? அதனால உடனே இவர் என்ன பண்ணிட்டார், அந்த ஓலையை எப்படி கொடுங்கோ அப்படின்னு அதை சுக்குநூறா கிழிச்சு எரிஞ்சிட்டார். உடனே இதை பார்த்துட்டு அந்த ராஜ சேவகர்கள்லாம் போய் ராஜா கிட்ட இந்த விஷயத்த சொன்னார்கள். ஆக்கியாழ்வானுடைய ஓலையவே அங்க ஒருத்தர் கிழிச்சு போட்டுட்டார், சின்ன வயசு பையனா இருக்கார், என்ன மிடுக்கவருக்கு கிழிச்சு போட்டுட்டார் அப்படின்னு இவர்கள்லாம் சொல்றார்கள். உடனே ராஜா மறுபடியும் சேவகர்களை அனுப்பி அவர் யார் என்னன்னு விசாரிச்சுடுவா அப்படின்னு சொல்ல,
இவர்கள்லாம் வந்து கேட்கிறார்கள், எங்க ஆக்கியாழ்வானையே ஜெயிக்கிற அளவுக்கு நீங்க என்ன அப்பேற்பட்ட கவியா, பெரிய ஆளா நீங்க? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? மீமாம்சா முதலான சாஸ்திரங்கள்லாம் படிச்சவர் அப்படின்னு இவர்கள்லாம் அவருடைய பெருமையை சொல்ல, ஆக்கியாழ்வான் பெருமையை சொல்ல, உடனே யாமுனையர் சொல்றார், நான் வெறும் கவி மாத்திரம் இல்ல, கவியும் பண்ணுவேன். வெறும் சாஸ்திரஜர் மாத்திரம் இல்ல, சாஸ்திரங்களும் நான் வாசிச்சவன். அதற்கு மேல மீமாம்சா தர்க்கம் இதெல்லாம் படிச்சிருக்கேன்னு திமிரெடுத்து அலையிற யானைகளோட கொழுப்பு அடக்கிற சிம்மம் நான் அப்படின்னு இவர் அவர்கள்ட்ட சொல்றார். அப்படி சொன்ன உடனே அதை ஒரு ஓலையிலையும் எழுதி இவர்கள்ட்ட கொடுத்து அனுப்புறார். அதை வாசிச்சு பார்த்துட்டு அந்த ராஜாக்கே கொஞ்சம் திக்குன்னு ஆறுது. நம்ம ராஜ புரோகிதரை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பையனா, அதுவும் சின்ன பையன், அப்படி ஒரு வித்வானா இருப்பானா? இத்தனை வயசுக்குள்ள சைல்டு ப்ராடிஜிங்கிறாளே, இத்தனை வயசுக்குள்ள அதெல்லாம் படிச்சிட முடியுமா அப்படின்னு மறுபடியும் ராஜ சேவகர்கள் அனுப்பிச்சு அந்த பையனை நீங்க நம்ம ராஜசபைக்கு அழைச்சுன்னு வாங்கோ அப்படிங்கிறார். உடனே இவர்கள்லாம் போறார்கள், ராஜாவுடைய ஓலையை கொடுக்கிறார்கள். இவர் என்ன பண்ணிடுறார், அந்த ஓலையை வாங்கி படிச்சு பார்த்துட்டு கிழிச்சு போட்டுடுறார். என்ன நாங்க என்ன ராஜாக்களுக்கெல்லாம் கையை கட்டி சேவகம் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு பணத்துக்கு அலையக்கூடிய ஒரு ஆட்களா நாங்கள்லாம், எப்பேற்பட்ட ஆளுமை உடையவர்கள் அப்படின்னு நினைச்சுட்டு இவர் அந்த ஓலையை, அந்த மிடுக்கு, அந்த ஆளுமை, அந்த சின்ன வயசுலயே அதை கிழிச்சு எரிஞ்சிடுறார். உடனே இவர்கள் ஓடி போய் ராஜா கிட்ட, நீங்க கொடுத்த ஓலையவே அவர் கிழிச்சு போட்டுட்டார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த ராஜா ரொம்ப விதேயன், ரொம்ப பணிவானவன். இவன் என்ன நினைக்கிறான், சாதாரணமா இப்படி ஒருத்தர் நடந்துக்க மாட்டார்கள். சிப்பி இருந்தா தானே கடல், அப்படி முத்து இருக்கிறதுனால தானே கடல் அப்படி அலையிறது. உள்ள ஏதோ இருக்கு, இவர்கிட்ட விஷயம் இருக்கு, இவரை நம்ம சாதாரணமா நடத்தக்கூடாது. இவர் ரொம்ப மதிப்பானவர், அதனால இவர் மதிப்புக்கு தகுந்தாப்புல இவரை நடத்தணும். உடனே பல்லக்கு அனுப்பு அப்படின்னு சொல்ல, உடனே அங்கேருந்து பல்லக்கு கிளம்புறது. ராஜா அரண்மனையிலேருந்து கிளம்பி பல்லக்கு போன உடனே அவர் அதை மதிச்சு ஏறி வரார். இதுவே நம்ம திருமழிசை ஆழ்வார் கதையில ஒரு ராஜா வருவான். அவன் திருமழிசை ஆழ்வார் இவனை அனாதரிக்கிறார், கணிகண்ணன் அனாதரிக்கிறான்னு உடனே கோவச்சுண்டு இவர்களை எல்லாம் நாடு கடத்துவான். அப்படி இந்த ராஜா பண்ணல. நல்ல வேலையா என் ஊர்ல இருந்துட்டு என் ஓலையவே வீழ்ச்சி போடுறாரு, அவரை நாடு கடத்துங்கன்னு பண்ணல. இந்த ராஜா கொஞ்சம் நல்லவரா இருக்காரு. ராஜாக்களுக்குள்ளேயே இப்படி எல்லாம் தாரதமியம் இருந்திருக்கே, நல்லவரா இருக்கார். அதனால இவர் உடனே பல்லக்கு அனுப்ப, அந்த பல்லக்குல யாமுனையர் ஏறி வரார். இவர் வரக்கூடிய ஜோர பால்கனியில இருந்துட்டு ராஜாவும் ராணியும் பாக்குறான். சின்ன வயசு, ஆனா ஒரு தேஜஸா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்காரு. இவரை பார்க்க ஒரு காந்தி தெரியறது. ஏதோ அந்த ஆத்மா, அந்த தவம் உள்ள இருக்கிற அந்த ஆத்ம வஸ்து, அந்த தவம் அப்படியே மெருகேறிதான் இப்படி ஒரு காந்தி அவர் இடத்துல இருக்கு அப்படின்னு அந்த அம்மா நினைக்கிறான், அந்த ராஜ பத்தினி நினைக்கிறான். உடனே இவர் கட்டாயம், இவர் வர்ற ஜோரை பார்த்தாலே இவர் கட்டாயம் ஜெயிச்சிடுவார்னு தோன்றது. ஆக்கியாழ்வானோட வாதத்துக்கு வர்ற அழகை பார்த்தாலே இவர் ஜெயிப்பார்னு தோன்றது. உடனே ராஜா சொல்றார், நம்ம ஆக்கியாழ்வான் எப்பேற்பட்ட ஸ்காலர், எவ்வளவு அனுபவம், அவருடைய அனுபவம், இவருடைய வயசு, எப்பேற்பட்டவர், அவரெல்லாம் ஜெயிக்க முடியாது. உடனே இவர்களுக்குள்ள போட்டி உண்டாயிடுறது. சரி, அவர் ஜெயிச்சுட்டா என்ன, தோத்துட்டா என்ன, இவர்கள் பந்தயம் வச்சுக்கிறார்கள். நான் சொல்றேன் அந்த குழந்தை ஜெயிக்கும், அந்த குழந்தை ஒரு கால் தோத்துட்டா நான் உங்களுக்கு மகிஷி பதவியை துறந்துட்டு வேலைக்காரியாக கிங்கரியாக ஆகிடுறேன், நான் அதுக்கப்புறம் ராணின்னு உங்க பக்கத்துல உட்கார மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். பெரிய ஒரு சபதம் இது. உடனே அந்த ராஜா சொல்றார், சரி நீ சொல்ற மாதிரி அந்த குழந்தை ஜெயிச்சிருதுன்னா என் ராஜ்யத்துல பாதி ராஜ்யத்தை நான் அவருக்கு கொடுத்துடுறேன், இப்பேற்பட்ட குழந்தைகளை நாம இழந்துடக்கூடாது, பாதி ராஜ்யத்தை நான் கொடுக்குறேன். இப்படி இவர்களுக்குள்ள ஒரு பந்தயம் வந்தது. இந்த குழந்தை வந்தார், இவரை பார்த்தார் அந்த ஆக்கியாழ்வான். பொடிப்பைய வந்து நிக்கிறான், என்ன ஜெயிக்க போறானா இவன், இவனை ஜெயிக்கிறதுக்கு பெரிய சாஸ்திரம், தர்க்கம், மீமாம்சை எல்லாம் எடுக்க வேண்டாம், பெரிய சாஸ்திரவாதங்களுக்குள்ளேயே போக வேண்டாம், சாதாரண லௌகீக வாதங்களை எடுத்து இந்த பையனை நாம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இவரா வழிய போய் மாட்டிட்டார். முதல்ல யமுனை துறைவர் தான் ஆரம்பிக்கிறார். 3 வாக்கியங்களையும் நான் சொல்றேன், இந்த 3 வாக்கியங்களையும் நீங்கள் மறுத்து பேசுவீரா அப்படின்னு கேட்ட உடனே, பண்றேனே, இதுக்கு என்ன, உன்னை போல சின்ன பையனை ஜெயிக்கிறதுக்கு சாஸ்திரமா வேணும், தாராளமா பண்றேன். இந்த 3 வாக்கியங்களையும் இந்த யமுனை துறைவர் சொல்ல உடனே அவர் அதுக்கு மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா இதை மறுத்தா அவர் மாட்டின்றுவர் ராஜா கிட்ட. முதல்ல என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய தாய் மலடி அல்ல அப்படின்னு முதல் வாக்கியம். இவர் என்ன சொல்லணும், என்னுடைய தாய் மலடின்னு சொல்லணும். எப்படி சொல்லுவார், தான் இங்க உயிரோட பிள்ளையா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தன் தாய் மலடின்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால மௌனமா இருக்கார். 2வது வாக்கியம், அரசன் தார்மீகன், தர்ம சிந்தனை அறநெறி உடையவன். இவர் உடனே என்ன சொல்லணும், அரசன் தார்மீகன் இல்ல, பொய்யன்னு சொல்லணும். எப்படி சொல்ல முடியும், பிரச்சனை ஆயிடும், மாட்டின்றுவார். அதனால அதையும் மறுக்க முடியல இவரால, பேசாம இருக்காரு. ராஜபத்தினி பதிவிரதை அப்படின்னு சொல்றாரு அடுத்தது. இது ரொம்ப இன்னும் பெரிய ரிஸ்க். இதை போய் மறுத்து பேசினா, ராஜபத்தினி பதிவிரதை இல்லைன்னு சொன்னா அவ்வளவுதான், இவரையே ஒரு வழி பண்ணிடுவார் ராஜா, இவரை தூக்கிலேயே ஏத்திடுவார். அதனால
இந்த பையனிடத்துல நாம சாதாரண லௌகீக வாக்கியங்கள்லயே ஜெயிச்சிடலாம்னு நினைச்சு இப்படி மாட்டின்ட்டோமே அப்படின்னு ரொம்ப கலங்கி போற அந்த ஆக்கியாழ்வான் மௌனமா இருக்கார். அப்போ கேட்கிறார் ராஜா, சரி நீங்க கேட்டுட்டீங்கோ, கேள்வி கேட்டுட்டீங்கோ, சரி யாமுனையா நீங்க கேள்வி கேட்டுட்டீங்கோ, இதை உங்களால மறுத்து பேச முடியுமா? 3 கேள்வியுமே ரொம்ப விபரீதமான கேள்விகள், உங்களால இதை மறுத்து பேச முடியுமா அப்படின்னு விட்டு தாராளமா சொல்றேனே, எதையுமே மறுக்கலாம், அதுதான் தர்க்கம், தாராளமா சொல்றேனே சொல்லுங்க. உடனே இவர் சொல்றார், உன்னுடைய தாய் மலடி அல்லன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ஆக்கியாழ்வான் அவருடைய அம்மாவுக்கு ஒரே பிள்ளை, வேற பசங்களோ பெண்களோ கிடையாது அவருக்கு, அந்த அவருடைய தாயாருக்கு. அதனால உன்னுடைய தாய் மலடி அல்லன்னா ஒரு மரம் தோப்பல்ல, ஒரு பிள்ளை பிள்ளை அல்லன்னு ஒரு உலக வழக்கு உண்டு, ஒரு பழமொழி உண்டு. ஒரு மரம் தோப்பாகாது, தனி மரம் தோப்பாகாது, ஒரு பிள்ளை பிள்ளை ஆகாது அப்படின்னு சொல்றது உண்டு. இவர் ஒரே பிள்ளை, அதனால அந்த அம்மாக்கு எப்பவும் கவலையாவே இருக்கும், இவர் நல்லபடி இருக்கணுமே, ஏதாவது ஜுரம் வந்தா கூட உடம்புக்கு வந்து போயிடாம இருக்கணுமே அப்படின்னு எப்பவுமே ஒரு கவலையாவே இருக்கும். சரி ஆரோக்கியமா இருந்தாலுமே இவர் நம்மளை காப்பாத்தணுமே, கடைசி காலத்துல எங்கேயாவது தன் பாட்டை பார்த்துட்டு மனைவி சொல் பேச்சை கேட்டுன்னு போயிட்டா என்ன பண்றதுன்னு கவலையாவே இருக்கும். அதனால இவருக்கு ஒரு குழந்தைய பெத்த எந்த ஒரு அம்மாவுக்குமே ஒரு கவலை இருந்துட்டே இருக்கும். குழந்தை பெறாதவர்களுக்கு எப்படி ஒரு கவலை இருக்குமோ, கடைசி காலம் நம்ம கதி என்ன அப்படின்னு எப்படி ஒரு கலக்கம் இருக்குமோ, அதே போல ஒரே பிள்ளைய பெற்றவர்களுக்கும் இந்த கவலை இருக்கும். அதனால ஒரு குழந்தையான இவரை பெத்தும் அவருடைய தாயார் மலடிக்கு சமம்தான் அப்படின்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி அவர் அந்த வாதத்தை மறுக்கிறார், அந்த வாக்கியத்தை மறுத்து பேசுறார். அடுத்தது அரசன் தார்மீகன். பொதுவா சிஷ்ய பாபம் குரோரபி பிரஜா பாபம் ராஜாவினிடத்துல சேரும் அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. சிஷ்யர்கள் பண்ணக்கூடிய பாபம் குருவை பாதிக்கும், பிரஜைகள் மக்கள்லாம் பண்ணக்கூடிய பாபம் அந்த அரசனை தான் பாதிக்கும். ராஜாவினுடைய ஆட்சியில இது போல ஒரு வாக்கியங்கள் உண்டு. குடிமக்கள் பண்ணக்கூடிய பாபம் அரசனை பாதிக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால என்னதான் இவன் அறச்சிந்தனையோட அறநெறியோட நடந்துட்டாலும் குடிமக்களை பாபம் பண்ணாம பாத்துக்கிறவரா அவர் இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும், அடிக்கடி இது போல நல்ல விஷயங்களை எல்லாம், தெய்வ விஷயங்களை எல்லாம் நாட்டுல பரவ செய்து பிரச்சாரம் பண்ண செய்து நாட்டை அறநெறி தவறாம பாத்துக்கணும். அப்படி பார்த்துட்ட ராஜாக்களும் இருந்திருக்கார்கள். குடிமக்களையும் வாய்மை தவறாதவர்களாக நல்லவர்களாக இருக்க வைக்கணும். அதற்கு சக்தி இல்லைன்னா, குடிமக்கள் பாபம் பண்ணினார்கள்னா அந்த பாபத்துல ராஜாக்கும் பங்கு உண்டு. அதனால இவர் வரையிலும் நான் என் வரைக்கும் நல்லவன் தானேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. எப்போ ஒரு பெரிய பொறுப்புல இருக்கோமோ அது அப்ப அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை. நாட்டுலையும் எந்த அசம்பாவிதமும் நடக்காம இருக்க செய்யணும். அப்படி பார்த்துக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை. அதனால இப்ப நாடு அப்படி இல்லையே, இவர் காலமே கலியுகம் ஆரம்பிச்சாச்சு, கலியுகம் வந்துதானே இவர்கள்லாம் வரார்கள். அதனால குடிமக்கள் பண்ணக்கூடிய பாபம் ராஜாவை சேரும். அந்த ரீதியில பார்த்தா இவர் தார்மீகன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அடுத்த வாக்கியத்தையும் இவர் மறுத்து பதில் சொல்ற. மூன்றாவதாக ராஜபத்னி பதிவிரதா. இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இன்று நாத்திகர்களும் அந்நிய மதத்தவர்களும் இதை எடுத்துட்டுதான் துஷ்பிரச்சாரம் பண்றார்கள். அவர்கள்லாம் நல்ல கோஷ்டியா இறங்கி துஷ்பிரச்சாரம் பண்றார்கள். நாம எப்பவும் போல கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த பிரச்சாரங்களுக்கு நாம பதிலே சொல்றது இல்லை. என்னன்னா ராஜபத்னி பதிவிரதா, இதை மறுத்து சொல்லணும், பதிவிரதை இல்லைன்னு சொல்லணும். இப்போ இங்க யமுனை துறைவர் இதற்கு பதில் சொல்றார். கல்யாணங்கள்ல நம்ம வைதிக முறைப்படி நடக்கிற கல்யாணங்கள்ல ஒரு மந்திரம் உண்டு. சோம பிரதமோ விவிதோ கந்தர்வோ விவித உத்தரஹா திருதியோ அக்னிஷ்டே பதிகி துரியாஸ்தே மனுஷ்யஜாஹா அப்படின்னு ஒரு கல்யாண மந்திரம் வருது. இந்த கல்யாண பெண், இந்த வது இருக்காளே, இந்த கல்யாண பெண்ணை, மணப்பெண்ணை முதல் நாள் சோமன் மனம் புரிகிறான், கந்தர்வன் அடுத்த நாள் மனம் புரிகிறான், 3வது நாள் அக்னியானவன் பதியாகிறான், 4வது நாளில் தான் கைப்பிடித்த மனிதன் உனக்கு கணவனாகிறான் அப்படின்னு இதற்கு அர்த்தம். இந்த வாக்கியத்தை எடுத்து இன்னைக்கு மிஸ்இன்டர்பிரேஷன் பண்ணி நிறைய பரவுறது நாஸ்திகம். பொதுவாகவே நம்ம வேத மந்திரங்கள், கல்யாண மந்திரங்கள் இதெல்லாம் ஒரு மெட்டாஃபர் அப்படின்னு இருக்கக்கூடியது. அதாவது ஒரு உருவகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, உருவகமா இருக்கக்கூடியது. உருவகத்தை நாம யதார்த்தமா எடுத்துக்க கூடாது, லிட்டரலா எடுத்துக்க கூடாது. உருவகத்தை உருவகமா தான் பார்க்கணும். உருவகத்தை உருவகமா தான் பார்க்கணும். இப்போ உலகம் உறங்குகிறது அப்படின்னு தமிழ்ல காப்பியங்கள்ல எல்லாம் எழுதுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ராத்திரி எல்லா பில்டிங்கும் சாஞ்சிருது,
காத்தால சூரியன் உதிச்ச உடனே எல்லாம் நிமிர்ந்துருதுன்னு அர்த்தம் எழுத முடியுமோ? அதுக்கு உலகம் உறங்குகிறதுன்னா என்ன அர்த்தம்? உலகம்னு தானே சொல்லியிருக்கீங்கோ. உலகம் உறங்குறதுன்னா பில்டிங் எல்லாம் எல்லாரோட வீடு வாசல் மரம் மட்டை எல்லாம் ராத்திரி சாஞ்சிருது. காத்தால சூரியன் உதயமானவனே எல்லாம் நிமிர்ந்துருதுன்னா அதுக்கு பதில் எழுத முடியும். முட்டாள்தனமா இருக்காதா? இதற்கு தமிழ்ல இடவாகு பெயர் அப்படின்னு பேரு. உலகம் அப்படின்னா உலகத்துல உள்ள மக்களை அது குறிக்கிறதுன்னு அர்த்தம். அதை இடவாகு பெயர்னு ஒரு இலக்கணத்தால சொல்லுவார்கள். உலகம் உறங்குகிறது, இதற்கு தமிழ்ல இடவாகு பெயர்னு சொல்றது. இது போல வேத வாக்கியங்கள்லாம் உருவகமா தான் இதெல்லாம் சொல்றது. அந்த உருவகத்தை நாம யதார்த்தமா எடுத்துக்கிறது இது போல சொல்றதுதான். இந்த மாதிரி வாக்கியங்களுக்கெல்லாம் தத்துவத்துன்னு அர்த்தம் சொன்னா எப்படியோ அது போன்றதுதான். இங்க கல்யாண மந்திரம் என்ன சொல்றதுன்னா, சோமன் முதல் நாள் உன்னை மனம் புரிகிறான் அப்படின்னா, தேவதைகளுக்கு தேவதைகளுடைய அனுகிரகத்துக்கு இந்த பெண்ணை ஆட்படுத்தி இந்த கணவனுக்கு கொடுத்து நல்லபடியா நீ வாழும்படியாக உன்னை நாங்கள் பண்ணுகிறோம் அப்படின்னு அந்த கல்யாண மந்திரங்களுக்கு அதுதான் தாத்பரியம். அந்த ஹிருதயம் அதுதான் கல்யாண மந்திரங்களுக்கு. ஆனா அதை எடுத்து லிட்டரல் சென்ஸ்ல நாஸ்திகர்களும் அந்நிய மதத்தவர்களும் இஷ்டத்துக்கு பிரச்சாரம் பண்ணும்போது அவர்களுக்கு வேலை அதுதான். அவர்கள் அதை கரெக்டா செய்யறார்கள். ஆனா நம்ம தரப்புல இருந்து தகுந்த பதிலடியை கொடுக்காம மௌனமா கடந்து போறோம். இது எதற்குன்னா, முதல்ல சோமன், அடுத்ததாக கந்தர்வன், அடுத்ததாக அக்னி, இவர்கள்லாம் நேரடியா வந்து அந்த பொண்ணை வாங்கிட்டு தங்களுடைய வீட்டுக்கு போய் ஒரு நாள் வச்சுட்டு இருந்துட்டு திருப்பி கொடுக்கல, மந்திர ரூபமா வரார்கள், அந்த பொண்ணுக்கு அனுகிரகம் பண்றார்கள். பதி அப்படின்னா ரட்சிக்கிறவன்கிற ஒரு அர்த்தத்துல இங்க சொல்றது. பதின்னா கணவன் அப்படின்னு ஹஸ்பண்ட்னு இன்னைக்கு சொல்ற அர்த்தம் இல்லை இந்த மந்திரத்துல. ரக்ஷகன் அப்படிங்கிற அர்த்தம். அப்படின்னா இவர்கள்லாம் அந்த பொண்ணு தர்மத்துல இருந்து நான் என்னுடைய வர்ண தர்மத்தின் படி என்னுடைய கடமையை செஞ்சு நான் நல்லபடியா வாழ்க்கை நடத்துவேன்னு அந்த பொண்ணு நினைச்சிட்டான்னா இந்த தேவதைகள்லாம் அதற்கு உதவி செய்வார்கள், காப்பாற்றுவார்கள். அதான் இதற்கு அர்த்தம். இப்போ இந்த வாக்கியத்தை படி வச்சு பார்த்தா லிட்டரல் சென்ஸ்ல ராஜபத்தினி பதிவிரதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா 3 தினங்கள் வேற ஒரு தேவதையினுடைய கைகள்ல ஒப்படைச்சு 4வதாக இந்த ராஜாக்கு ஒப்படைக்கிறதுனால வைதிக முறைப்படி திருமணம் செய்து கொண்ட இந்த தம்பதி, அதனால ராஜபத்தினி பதிவிரதான்னு சொல்ல முடியாது அப்படின்னு இவர் இதெல்லாம் மறுதளிச்சு சொல்ற. எல்லாமே சம்மதமா இருந்தது, எதுவுமே உறுத்தலா இல்ல, மனசுல சம்மதமா இருந்த உடனே இவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், அந்த ராஜாவும் ராணியும். உடனே அந்த ராணி பயந்துட்டே இருந்தா, ஐயோ அந்த குழந்தை ஜெயிக்கணும், நம்ம பாட்டுக்கு பந்தயம் கட்டிட்டோம் ராஜாவோட, ஜெயிக்கலைன்னா நான் பத்தினி பதவியை கூட திறந்துடலாம், திறந்து காட்டுக்கு போனா போயிடலாம், ஆனா இந்த கிங்கரிகளோட உட்காண்டா எல்லாம் என்னை பார்த்து என்ன கேலி பண்ணுவார்கள், அதனால இப்படி நம்ம நிலைமை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டோமோ அப்படின்னு கொஞ்சம் பயந்துட்டே இருந்தார்கள். அப்போ இந்த குழந்தை அப்படி அழகா ஜெயிச்சு பேசின உடனே ஓடி வந்து இந்த குழந்தைய என்னை ஆள வந்தீரே அப்படின்னு கட்டிண்டா அந்த அம்மா. உடனே அந்த அம்மாவை மட்டுமா ஆள வந்தார், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையே ஆள வந்தார், நம்மையும் ஆள வந்தார். அப்படி அவர் ஜெயிச்ச விட்டு ஓடி வந்து கட்டிண்டார். ராஜாவும் சொன்னபடிக்கு நான் பாதி ராஜ்யத்தை தரேன் அப்படின்னு ஒத்துண்டார். இப்போ இதோட போறல, மேலும் சாஸ்திரங்களால நாம வாதாடி ஜெயிக்கணும். இது ஏதோ நீங்க லக்குல ஜெயிச்சுட்டீங்க. சாஸ்திரஜர்னா அவரும் சாஸ்திரம் படிச்சவர் ஆக்கி ஆழ்வானும். நானும் பாடசாலையில சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கேன், அதனால சாஸ்திரவாதம் பண்ணலாம் அப்படின்னு இவர்கள் தர்க்கம் மீமாம்சா போன்ற வாதங்கள்லாம் பண்ணி அதுல உச்சிதமான பதில்களால இவர் வெற்றி கொண்டுட்டார் ஆக்கி ஆழ்வான. ஆக்கி ஆழ்வான்ட்ட முதல்லயே யாமுனேயரும் ஆக்கி ஆழ்வானும் வாதத்தை ஆரம்பிக்கிறச்சேயே ஒரு பந்தயம் பண்ணிட்டார்கள். யாரு தோத்தாரோ அவர் தலையில வென்றவர் ஒரு அறை உடனும். ஏன்னா ஏதாவது ஒரு பந்தயம் வச்சுட்டு போட்டி போட்டாதானே நல்லா இருக்கும். அதனால ஜெயிச்சவர் தோத்தவர் தலையில ஒரு குட்டு வைக்கணும், ஒரு அறை உடனும் அப்படின்னு பந்தயம் வச்சுட்டார்கள். இந்த பந்தயத்துல இப்போ யாமுனேயர் ஜெயிச்சுட்டார், இந்த வாதத்துல ஜெயிச்சுட்டார். அப்போ ஆக்கி ஆழ்வான் கொஞ்சம் வயது முதிர்ந்தவர், நினைக்கிறார் பந்தயம்னா பந்தயம் தானே, அறம் வாங்க வேண்டிதான் தலையில, சரி வாங்கினாலும் இப்பேற்பட்ட ஒரு மேதாவி கையால வாங்கணும்னு நினைச்சுக்கிறார் அவர். ஆனா இவர் ரொம்ப பண்புடையவர், அவர் வயசுல பெரியவர், நான் சின்ன பையன், ஏதோ பந்தயம் கட்டிட்டோமே ஒழிய நான் அவர் தலையில எல்லாம் குட்டு வைக்க மாட்டேன், அப்படிலாம் அறைய மாட்டேன், வாதத்துல ஜெயிச்சாச்சு, இதுவே அடி எனக்கு போரும், என்னுடைய ஆசிரியர் ஆசான் இருக்காரே அவரை காப்பாற்ற வேண்டியது என் கடமை, அதை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சந்தோஷப்பட உடனே அந்த ஜனங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா இவர் அறிவு இருக்கிற இடத்துல பண்பு இருக்காது, பண்பு இருக்கிற இடத்துல அவ்வளவு அறிவு இருக்கும்னு சொல்ல முடியாது. பொதுவா நல்ல குணமா இருப்பார்கள், ஆனா அவர்கள்ட்ட அவ்வளவு சூக்ஷ்மமா அறிவார்ந்த புத்தி இருக்காது. புத்திசாலியா இருப்பார்கள், ஆனா இன்டெலெக்சுவல் அரகன்ஸ் இருக்கும் அவர்கள்ட்ட. ஆனா இவர் பார்த்தா இன்டெலெக்சுவலாவும் இருக்க, அரகன்ஸ் இல்லாத பண்புடையவராகவும் இருக்காரு, இப்பேற்பட்ட ஒரு குழந்தையா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு ராஜா தான் சொன்னபடிக்கு பாதி ராஜ்யத்தை இவருக்கு கொடுத்து இவரை பேருக்கு ஏத்த மாதிரி ஆள வந்தவர், ஆட்சி பண்ண வந்தவர் அப்படின்னு இவரை ஒரு நாட்டுல உட்காத்தி வச்சுட்டார். இவரும் அந்த ராஜாங்க காரியங்களை எல்லாம் நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கார்.
ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலேயே பிராமண குலத்துல பிறந்து ராஜாவாக ஆட்சி பண்ணினவர்கள் இவர் ஒருத்தர் ஆள வந்தார். பிற்காலத்துல போய் பார்த்தோம்னா திருவாய்மொழி பிள்ளை அப்படி பண்றார். திருவாய்மொழி பிள்ளை ஒரு ஒரு அசந்தர்ப்ப காலம், ஒரு பாண்டிய தேசம், அங்க பாண்டிய ராஜா போயிட்டான், பெரியவன் பாண்டிய ராஜா போயிட்டான். அவனுடைய குழந்தை சின்ன பையன், அவனால இன்னும் அரியணையில ஏறி உட்காரக்கூடிய வயசு இல்ல. அதனால திருவாய்மொழி பிள்ளைய அவர்கள்லாம் பிரார்த்திக்கிறார்கள். அவர் நல்ல வித்வானா இருக்கார். பிரார்த்திக்க சரி இந்த குழந்தை பெரியவனார வரையிலும் நான் ராஜாவா இருக்கேன்னு அவர் ஆட்சி பண்றாரு. அதனால இன்னைக்கும் அவருடைய அவதார ஸ்தலத்துல போய் பார்த்தா அவர் கையில செங்கோலோட வீற்றிருப்பார். செங்கோல் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனாக அவர் இருப்பார் திருவாய்மொழி பிள்ளை. அதுபோல பாதி ராஜ்யத்தை பெற்றுண்டு இவர் ஆள வந்தார், ஆட்சி பண்ண வந்தார் அப்படிங்கிறது போல இவர் நாட்டை நன்னா பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சந்தர்ப்பத்துல உய்யக்கொண்டார், குரு பரம்பரையில நாதமுனிகள் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி. இப்போ மணக்கால் நம்பியின் இடத்துல உய்யக்கொண்டார் சொல்லி வச்சிருக்கார், இந்த நம்முடைய ஆச்சாரியன் இருக்காரு, எமக்கு பரமாச்சாரியர், எமக்கு ஆச்சாரியர் நாதமுனிகள், அவருடைய பேரன் வருவார். அவர் எங்கேயான வழி மாறி போயிட்டா கூட நீங்க அவரை விடக்கூடாது, அவரை போய் மீட்டுண்டு மறுபடியும் திருத்தி ஆட்கொண்டு நம்ம சம்பிரதாயத்துக்கு அழைச்சிட்டு வந்துடணும். இது அப்பெல்லாம் ஒரு கர்த்தவியமா பண்ணியிருக்கார்கள். ஆச்சாரிய பரம்பரையில யாராவது வரணும் அப்படின்னு ஒரு கால வராம லௌகீகர்களா போயிட்டா கூட நாம முயற்சி பண்ணி அவர்களை இந்த பரம்பரைக்கு திருப்பணும் அப்படிங்கிறத ஒரு தர்மமா பண்ணியிருக்கார்கள் அந்த காலகட்டத்துல. அதே மாதிரி உய்யக்கொண்டார் இவர் இடத்துல சொல்லி வச்சிருக்காரு, நம்மளுடைய நாதமுனிகள் பேரன் வருவர், அவர் எந்த பாதையில போனாலும் நீ மறுபடியும் திருத்தி ஆட்கொண்டு நம்மளுடைய வைஷ்ணவ மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு வந்துடணும். அதை கேட்டுண்டு இவரும் பார்க்கிறார். யமுனை துறைவர் நல்ல அழகா ஆட்சியெல்லாம் பண்ணிட்டு ஜம்முன்னு இருக்கார், வித்வானா இருக்கார், படிச்சிருக்கார், அட்மில் சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு, எல்லாம் நன்னாதான் இருக்கு. சரி, ஆனா ஸ்ரீ வைஷ்ணவனா ஆகணுமே, இது எல்லாத்துக்கும் மேல இருக்கு வைஷ்ணவத்துவம். ராஜா பிரபுத்துவத்துக்கு மேல இருக்கு வைஷ்ணவத்துவம். பிரபுவா ஆனா போராது, ஸ்ரீ வைஷ்ணவனாக ஆகணும். அதனால இவர் யாமுனேயரை சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதுவோ கட்டுங்காவலமான அரண்மனையா இருக்கு, ராஜாங்கமா இருக்கு, இவருக்கு உள்ள விடவே மாட்டேங்கிறா யாரும். இவர் சாதாரண ஒரு உஞ்சவிருத்தி பிராமணராட்டம் இருக்கார், இவர் யாரும் உள்ளே விட மாட்டேங்கிறான். இவர் பார்த்தார் மணக்கால் நம்பி பார்த்தார், ஸ்ரீராம மிஸ்ரர்னு அவருக்கு பெயர். பார்த்தார், இவர் என்ன பண்ணினார், சரி இதற்கு ஒரு வழி இருக்கு, ஒரு உபாயம் இருக்கு, தூதுவளை கீரை, அந்த கீரையை அவர் எதை விரும்பி அமுது செய்வார்னு கேட்டுண்டார். மணக்கால் நம்பி யாமுனேயருக்கு தலிக பண்றவர்கிட்ட அவர் எதை விரும்பி சாப்பிடுவார், கீரையை விரும்பி சாப்பிடுவார். எந்த கீரை? தூதுவளை கீரை. ஆயறதே ரொம்ப கஷ்டம், உள்ளா இருக்கும், அதெல்லாம் ஆஞ்சு கிஞ்சு இவர் நன்னா பக்குவமா அதை கொண்டு வந்து தினந்தோறும் கொடுக்குறார். 6 மாசம் இப்படி தொடர்ந்து கொடுத்துன்னு வந்தா அவரும் விரும்பி அமுது செய்யறார், சாப்பிட்டுட்டே இருக்கார். நமக்கு ஒன்றும் அழைப்பு இல்லையே, இவர் கீரையை யாரு கொடுக்குறா, ஏதாவது கீரை மானியம்னு ஏற்படுத்தி இருக்கா நம்ம அரசாங்கத்துல, ஏதாவது விசாரிக்கணுமே, ஒண்ணுமே விசாரிக்கலையே அப்படின்னு நினைச்சுண்டு இவர் மௌனமா ஆயிட்டார். ஒரு 4 நாள் ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார், விரக்தி ஆயிட்டார் மணக்கால் நம்பி. 4 நாள் விட்டுட்டார். இவருக்கு நம்ம கிட்ட ஒன்றும் விசாரிப்பு இல்லை, இவர் இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல போல இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தளர்ந்து 4 நாளா நிறுத்திட்டார். அப்போ யாமுனேயர் கேட்கிறார், தினந்தோறும் தூதுவளை கீரை வப்பையில ஆகாரத்துல ஏன் வைக்கல, 4 நாளா ஏன் வைக்கல? கீரை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருந்தார் 6 மாசமா, 4 நாளா அவர் வரல. அடாடா, இப்படி ஒரு காரியம் நடக்கிறதா, என்கிட்ட சொல்லியிருக்கலாமே, யார் அவர்? அடுத்த முறை அவர் வந்தா என்னிடத்துல அவர் அழைச்சின்னு வாங்கும், 4 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு தடவை முயற்சிக்கலாம் அப்படின்னு இவர் போய் தூதுவளை கீரையை கொண்டு போய் கொடுக்குறார். உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கார் ராஜா, உங்களை வாங்க கூட்டின்னு போறார் ராஜாட்ட. அந்த சமயக்காரர் கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு போய் நிறுத்தினா, நீங்க ஏதானும் என்கிட்ட எதிர்பார்த்து இதெல்லாம் செய்யறேனா, யார் நீங்க? நான் ஏதாவது தனம் தானியம் தரணுமா உங்களுக்கு, இல்ல ஏதாவது மானியம் ஏற்படுத்தி தரணுமா, நிலவீச்சு வேணுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் வேண்டாம். நீங்க சொல்றதெல்லாம் விட பெரிய சொத்து என்கிட்ட ஸ்ரீரங்கத்துல இருக்கு, அதெல்லாம் வேண்டாம். எனக்கு தினந்தோறும் நீங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். உங்களுக்கு வந்து சில அர்த்த விசேஷங்களை எல்லாம் நான் உபதேசம் பண்ணணும். உங்களுடைய பாட்டனார் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டியப்பட்டவர், உங்களுக்கு சில நிதியெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கார். அப்படியா, வாங்கலேன், தினந்தோறும் வாங்கலேன். உடனே இவரும் வரார். அவர் ஒரு நாள்ல ஏதோ ஒரு 1/2 மணி 1 மணி காலம் இப்படி காலக்ஷேபத்துக்குன்னு ஒதுக்கி இருக்காரு. இவர் வந்து கீதையினுடைய அந்த ஸ்லோகங்கள்ல இருந்து முதல்ல ஆரம்பிக்கிறார். கீதை ஸ்லோகங்களை எல்லாம் மெதுவா அவருக்கு சொல்ல ஆரம்பிச்சு அந்த அர்த்த விசேஷங்கள் எல்லாம் சொல்ல, அதை கேட்க 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 அவருக்கு ஒரு விவேகம் உண்டாருது. பொதுவாகவே சமய கல்வி அப்படிங்கிறது ரொம்ப பெரியது. நாமளா ஒரு புஸ்தகத்தை எடுத்து போட்டு திடீர்னு இப்படி திருப்பி ஒரு பக்கத்தை பார்த்துட்டு அதுல ஏதோ முரண்பாடா இருக்குன்னு நினைச்சுட்டு உடனே அந்த போட்டோ எடுத்து போட்டு இங்க பாருங்க உங்க மத புஸ்தகம் எல்லாம் உங்க அந்த லட்சணத்தை பாருங்க இங்க பாருங்க அப்படின்னு இன்னைக்கு போடுறது ஒரு பழக்கமா இருக்கு.
ஆனா சமய கல்வி ரொம்ப பெருசு. அதை இந்த மாதிரி திடீர்னு ஒரு புஸ்தகத்தை நாமளா எடுத்து போட்டு படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. எப்படி பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறோம், பாட்டனி, ஜுவாலஜி, இதெல்லாம் மாதிரி சமய கல்வி சமயத்துறைங்கிறது ரொம்ப பெருசு. அதையும் ஆனாலேருந்து படிச்சாதான் பாதி பாடம் என்னங்கிறதே புரியும். இன்னைக்கு என்ன ஒரு சூழ்நிலை ஆயிடுத்து, சமூகம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா எல்லாம் பிடிஎஃபா இருக்கு, எல்லாம் ஓப்பனா கிடைக்கிறது. அதனால திடீர்னு ஒரு புஸ்தகத்தை எடுக்க வேண்டியது, எதையாவது ஒன்று போட்டோ எடுத்து போட வேண்டியது, இங்க பாருங்க ஒரு புஸ்தகத்தோட லட்சணம் தங்க வேண்டியது, உடனே அதற்கு எல்லாரும் சேர்ந்து திட்டுறது கிளம்புறதுன்னு கிளம்பிட்டார்கள். இது ரொம்ப விபரீதமான போக்கு. திருப்பி திருப்பி இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அதனால முறையா சமய கல்வியை பயின்று சமய வல்லுநர்கள்ட்ட இதற்கு அர்த்தத்தை கேளுங்கோ, நீங்களா படிச்சா இதெல்லாம் புரியாது அப்படிங்கிறத சொல்லிக்க வேண்டியிருக்கு. இப்போ இவர் என்ன பண்றார், கீதையினுடைய பொருட்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தந்துட்டே இருக்காரு. ஒரு காலகட்டத்துல இதை கேட்டு 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 அவருக்கே ஒரு விவேகம் வர்றது. அடாடா, நம்ம என்ன பரம்பரையில பிறந்தோம், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கட்டத்துல அவர் கேட்கிறார். இப்போ நீங்க சாதிக்கிறீங்களே, பேர்பட்ட அந்த பரமஸ்துவை அடையக்கூடிய வழி என்ன அப்படி கேளுங்கோ. சரம ஸ்லோக அர்த்தத்தை உடனே இவர் சொல்லி தந்து அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் உபதேசிக்கிறார். அப்போ எனக்கு இவருக்கு அந்த வைராக்கியம் ஏற்படுறது. ராஜாவா ராஜ போகங்கள்ல இருந்துட்டு இருக்காரு இல்லையா யாமுனையர், அவருக்கு அந்த வைராக்கியம் ஏற்படுறது. இந்த கீதையோட நம்ம பாடத்தை முடிச்சுக்க வேண்டாம், தொடர்ந்து இதை சொல்லுங்க. நீங்கெல்லாம் கேட்கற இல்லை, ஏதோ ஒரு வாரம் சப்தாகமா முடிக்க வேண்டாம், ஆடி மாசம் முழுக்க வச்சுக்கலாம், மார்கழி மாசம் முழுக்க வச்சுக்கலாம்னு நீங்கெல்லாம் பெரிய ஒரு காரியம், வாக்கு யஜ்ஞம் நீங்கெல்லாம் பண்றது. இதற்கு அடியிட்டவர், அன்னைக்கு நமக்கு வித்திட்டவர் யாமுனையர் தான். இந்த கீதையோட இதை முடிச்சுன்ற வேண்டாம், நீங்க சாதிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஒரு எங்க குடும்பம் எப்படி இருந்தது, எப்பேற்பட்ட குலம், அதெல்லாம் ரொம்ப இப்ப புரிக்கிறது, அதனால தொடர்ந்து ஏதாவது ஒரு அர்த்தங்களை சாதிக்கும், அவசியம் சாதிக்கிறேன். உடனே வந்தார். கீதையில ஆரம்பிச்சவர் அடுத்தது திவ்ய பிரபந்தத்துக்குள்ள பூந்துட்டார். திவ்ய பிரபந்தத்தையும் அதனுடைய அர்த்த விசேஷங்களையும் சொல்லிட்டே வரார். இவர் காலத்துல இன்னும் வியாக்கியானங்கள் ஏற்படலை. ஏன்னா பின்னாடிதான் எம்பெருமானார் காலத்துல இருந்து தானே வியாக்கியானங்கள் ஆரம்பமாறுது. இவர் காலத்துல அப்பப்போ அவர்கள்லாம் அப்படியே சாதிச்சுட்டு இருந்ததுதான் வந்துட்டு இருக்கு. அதனால சுருக்கமா முடிஞ்சிடுறது, இல்லாட்டா இவருக்கு ஆயுசு பூரா அதுக்கே சரியா போயிருக்கும். வியாக்கியானங்கள் ஏற்படாட்டாலும் ஆச்சாரிய பரம்பரையா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற அர்த்தங்களை எல்லாம் திவ்ய பிரபந்தத்தை சாதிச்சு இவர் அதெல்லாம் சொல்லிட்டு வர்றார். அதை கேட்க 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 இவருக்கு அந்த பெருமாள் இடத்துல அது வரைக்கும் வைராக்கியம் வந்தது. கீதையை கேட்டு வைராக்கியம் வந்தது, ஞானம் வந்தது. திவ்ய பிரபந்த அர்த்தங்களை கேட்க ஆரம்பிச்ச உடனே பக்தி பெருக்கு எடுக்கிறது. அதுதான் திவ்ய பிரபந்தத்துக்கு உண்டான மகிமை. உடனே இவர் பார்த்தார், நீங்க ஸ்ரீரங்கத்துல ஏதோ ஒரு நிதி இருக்கு, உங்க முன்னோர்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கான்னு சொன்னேன், அது என்ன புதையலா, அது என்ன ஏதாவது சுரங்கத்துல இருக்கா, கொஞ்சம் அழைச்சிட்டு போய் காட்டுவோனேன். உடனே இவரும் அழைச்சிட்டு போறாரு. மணக்கால் நம்பியும் ஸ்ரீரங்கத்துல போய், இங்க வா, கோவில் பெரிய கோவிலுக்குள்ள போறாரு. உன்னுடைய பாட்டனார் தேடி வச்ச நிதி இந்த படுத்துன்னு இருக்காரே அரவணை மேல, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரேரே ஆயிரத்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் எந்திரலோகமானும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்னு இப்படி அந்த அரவணை மேல படுத்துட்டு இருக்காரே, சயனம் கொண்டுட்டு யோக நிதிரை கொண்டுட்டு இருக்காரே. உம்முடைய பாட்டனார் நாதமுடிகள் அரையர் வம்சம் நீங்கள்லாம், அவெல்லாம் ஈடுபட்டது இந்த திவ்யமங்கல விக்கிரகத்துலதான்ப்பா. நீ இங்க ஈடுபட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், நீ எங்கேயோ ராஜாவா இருந்து நல்ல அட்மின் சாமர்த்தியம் உனக்கு அங்க இருந்துட்டு இருக்கியே அப்படின்னு காட்டவே கண்ட பாதம். அந்த காட்டுறவ காட்டி பார்க்கணும். டூரிஸ்ட் கைடெல்லாம் காட்டினா நமக்கு ஒண்ணுமே தெரியாது, நமக்கு அது சரியா இருக்காது. காட்டுறவா காட்டணும், அந்த தெய்வத்தை காட்டினா கோவிலுக்கு தான் இல்லை, இங்கே பார்த்துடலாம். அது போல பின்னாலதான் எம்பெருமானார் தனுர்தாசருக்கு காட்டினார். ஆனா முன்னையே மணக்கால் நம்பி ஆளவந்தாருக்கு காட்டினார். ஒரு சங்கல்பத்தோட காட்டும் போது அவளுக்கு அது ஏறும். ஒரு சங்கல்பத்தோட காட்டினார், இவரை மீட்டு வந்துடணும், என்னுடைய ஆச்சாரியின் உத்தரவு எனக்கு, நான் அதை செய்யணும் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தோட அப்படி வந்து அந்த பெரிய பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை சேவை பண்ணி வச்ச உடனே பொலன்னு இவர் கண்ணீர் விட்டார், மேனி சிலிர்த்தார், உருகினார், நெகிழ்ந்தார். சச்சா, என்ன ஒரு குடும்பத்துல பிறந்துட்டு நான் என்ன பாதையில போயிட்டு இருக்கேன். உடனே அவருக்கு ஒரு வைராக்கியம் ஏற்பட்டது. ராஜ பொறுப்பெல்லாம் யாரையோ பார்த்து ஒப்படைச்சிட்டு அப்பவே அவர் சந்நியாசம் வாங்கிட்டார். இதற்கு நடுவுல ஸ்ரீரங்கத்துல ஒரு கதை நடந்ததாக கோயிலோடு சொல்றது. இவர் இப்படி ஏழ்றதுக்கு முன்ன யாமுனேயர் யதியாக ஆகறதுக்கு முன்பு, ஆளவந்தார் யதியா ஆகறதுக்கு முன்பு, மணக்கால் நம்பி ஆளவந்தாருடைய சந்திப்புகளுக்கெல்லாம் முன்ன ஸ்ரீரங்கத்துல ஒரு கதை நடந்திருக்கு. என்னன்னா ஒட்டியர் படையெடுப்பு அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கு ஸ்ரீரங்கத்துல. அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட இதெல்லாம் 9வது 10வது நூற்றாண்டு நாதமுனிகள் உய்யக்கொண்டார் காலத்துக்கு அப்புறம் மணக்கால் நம்பி காலத்துல ஏற்பட்ட ஒரு பிரச்சனை இது. ஒட்டியர் படையெடுப்பு, ஒட்டிய தேசம்னு இருக்கு.
அந்த ஒட்டிய தேசத்திலேருந்து ராஜா தன்னுடைய படைகளோட வந்து ஸ்ரீரங்கத்தை தாக்கி இருக்காரு. இதெல்லாம் எப்படின்னா, பிற்காலத்துல அந்நிய மதத்தவர்கள் துருஷ்க கலாபம்னு நம்மளை தாக்கினார்கள். எப்போ? பிள்ளை லோகாச்சாரியார் காலத்துல அந்நிய மதத்தவர்கள் தாக்கின தாக்குதல். இந்த தாக்குதல் சொந்த மதத்தவர்களே வந்து தாக்கின தாக்குதல். இந்த ஒட்டியர் படையெடுக்கும் போது ஸ்ரீரங்கமே ரொம்ப ரொம்ப பாதகத்தை அடைஞ்சது, ரொம்ப நஷ்டமாக ஆக ஆரம்பிச்சது. அதனால இவர்கள் பெருமாளை காப்பாத்திடணும், மூர்த்தி கிரந்தம் இதை காப்பாத்திடணும். இதுதான் இவாளுக்கெல்லாம் எப்பவுமே. பெருமாளை காப்பாத்திடணும், ஊர் அப்புறம் நம்ம மீட்டுக்கலாம், ஆனா பெருமாளை காப்பாற்றணும். நம்பெருமாள்ங்கிற அந்த திருமேனி சுயமெத்தமான திருமேனி, பிரம்மதேவனுக்கு க்ஷீராப்தியில தோன்றின திருமேனி அது. அதனால நம்ம அதை அவ்வளவு லகுவா விளையாட்டா மலிவா நினைச்சிடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு மணக்கால் நம்பி அவருடைய காலத்துல நம்பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை ஏல பண்ணிட்டு சோலைமலையில கொண்டு போய் அங்க வச்சுட்டார். 1 வருஷ காலம் திருமாலிருஞ்சோலையில ஸ்ரீரங்கநாதர் வாசம். இவருக்கு இதே வேலை. இவர் என்ன பண்ண வேண்டியது, தன்னுடைய ஸ்ரீரங்கத்துல தான் ராஜாங்கம் பண்ணினா போறாது, ஊர் ஊரா போய் இவர் ராஜாங்கம் நடத்துவார். இவருக்கு இது ஒரு பழக்கமாவே இருக்கு. ஏன்னா எல்லாம் ஸ்ரீரங்கம் தான், எல்லாத்துக்கும் அரண்மனை. மற்ற திவ்ய தேசங்கள்லாம் புறச்சோலை தான், சபா மண்டபம்ங்கிறது ஸ்ரீரங்கம் தான். மற்ற எம்பெருமான்கள் எல்லாருமே ரங்கநாதருக்குள்ள அடக்கம் அப்படின்னு ஸ்தல புராணம் சொல்றது. சிரசுலேருந்து ஆரம்பிச்சு, சிரசுல பத்ரிகாசிரம பெருமாள் இருக்கார், ரங்கநாதருடைய திருக்கண்கள்ல முண்டரிகாட்சன் இருக்கார், அவருடைய திரு வாயில திரு அதரத்துல புஷ்கருடைய பெருமாள் இருக்காரு அவர் இருக்கார், அவருடைய கண்டத்துல ராமர் இருக்கார், திரு மார்புல ஸ்ரீனிவாசன் இருக்கார், உதரபந்தத்துல பூரி ஜெகநாதர் இருக்கார், திருவடிவாரத்துல ஸ்ரீகூர்ம பெருமாள் இருக்கார், அப்படின்னு தொடையில மானமாமலை பெருமாள் இருக்கார் அப்படின்னு ஒரு அவயவத்திலையும் அப்படின்னு ஸ்தல புராணம் ஒரு அவயவத்திலையும் ரங்கநாதருக்கு ஒரு திவதேச பெருமாள் ஏன்றிருக்கா அப்படின்னு சொல்றது. அதனாலதான் எங்கும் சுற்றி ரெங்கனை காண்டு ஒரு பழக்கம். எல்லா க்ஷேத்திரத்தையும் ஒரு ரவுண்ட் அடிச்சு ஈடுபட்டுட்டு கடைசியில ரங்கநாதர்கிட்ட வரணும். அப்படி வந்தா ரங்கநாதரே எல்லாமா இருப்பார். எடுத்த எடுப்புல ரங்கநாதரை பிடிச்சிட்டோம்னா எந்த கோயிலுக்கும் போகணுங்கிற ஆசையே வராது. ரங்கநாதர் மாதிரி யாருமே இல்லை, சப்புன்னு இருக்குன்னு தோணி போயிடும். அதனால இப்பேற்பட்ட அந்த பெருமாளுக்கு இப்ப ஒரு ஒட்டியர் படையெடுப்பு காலம், இவரை காப்பாற்றணும். இவர் கிளம்பி போய் திருமாலிருஞ்சோலையில வாசமாக இருக்கார் நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதர் உற்சவர். அப்போ மணக்கால் நம்பி அவரை அங்க வச்சு திருவாராதனை பண்ணி பூஜை பண்ணி பாதுகாத்துட்டு இருக்கார். 1 வருஷத்துல இந்த படையெடுப்பு உபத்திரவங்கள்லாம் நீங்கி கொஞ்சம் இயல்பு நிலைக்கு ஊர் திரும்ப ஆரம்பிச்சது. மறுபடியும் நம்பெருமாளை ஏல பண்ணி ஸ்ரீரங்கத்திலேயே ஆஸ்தானத்துல வச்சிடலாம். பெரிய புறப்பாடு இதெல்லாம். ஏதோ 10 நாள் பிரம்மோற்சவ புறப்பாடே நமக்கு ரொம்ப ஆயாசமா ஆயிடுறது, சில சமயம் அசந்து போயிடுறது உடம்பு. இவர் 1 வருஷ புறப்பாடு இதை பண்ணிட்டு மறுபடியும் ஆஸ்தானத்துக்கு திரும்புறாரு. ஆஸ்தானத்துக்கு திரும்பி வரும்போது பார்த்தா என்ன ஆயிடுறது, அது வரைக்கும் பாஞ்சராத்திர ஆகம முறைப்படி பூஜையில இருந்த பெருமாள் இந்த நடுவுல ஏற்பட்ட கலக காலகட்டத்துல பாஞ்சராத்திரம் வைகானசமா மாறிடுறது. பாஞ்சராத்திரிகள் வெளியேறிடுறார்கள் ஊரை விட்டு. நம்பெருமாள் போயிட்டாரேன்னு வருத்தப்பட்டு வெளியேறிட்டார்கள். அந்த கலகத்துல சில பேர் நஷ்டமாயிட்டார்கள். அப்போ வைகானசர்கள்லாம் நாங்க இருக்கோம்னு வந்து வைகானச பூஜை பண்றார்கள், தப்பு இல்லை. வைகானசமும் வைதிக வைஷ்ணவ ஆகம விதிதான், தவறுதல் இல்லை. ஆனா பிராச்சீன முறை என்னவோ அதுதான் இருக்கணும். அப்போ இவர் பாக்குறார் மணக்கால் நம்பி, ஒரு யதி இங்க ஏழு இருக்கணும், ஒரு ஊருன்னா ஒரு யதி ஏழு இருக்கணும். அவர் இருந்தாதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்காணிச்சு கேள்வி கேட்கறதுக்கு சரியா இருக்கும். யதி பீட்டம் காலியா இருக்கு, அது போல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நம்முடைய ஆளவந்தாருடைய பேரனார் இருக்கார், நல்ல ராஜாவா இருக்கார், போகங்களை எல்லாம் அனுபவிச்சு ஓரளவு மத்தியம வயசை அடைஞ்சிட்டார். 4 புத்திரர்களும் அவருக்கு ஆயாச்சு. இல் வாழ்க்கைய நல்லபடி அனுபவிச்சாச்சு. இனிமே சன்னியாசத்துக்கு வரலாம், அவர் நினைச்சா வரலாம். வந்தாதான் ஸ்ரீரங்கத்தை காப்பாற்ற முடியும். மனசுக்குள்ள இவ்வளவு இருக்கு அவருக்கு. கிளம்பி போறார், பச்சையிட்டு வசீகரிக்கிறார். அவரை மீட்டுண்டு கூட்டிண்டு வந்து இங்க பெரிய பெருமாளை காட்டி கொடுக்க உடனே அவர் வைராக்கியத்தை அடைஞ்சு, ஏன்னா ஆச்சாரியன் காட்டியிருக்காரே, ஆச்சாரியன் காட்டின உடனே ஞான பக்தி வைராக்கியங்களை அடைஞ்சு அப்பவே சன்னியாசம் வாங்கிடுறாரு. அவர் ஆசைப்பட்டபடிக்கே யாமுனாச்சாரியர் அப்படின்னு யதிபீடத்துல இவர் ஏழிடுறார். யதிபீடத்துல ஏழிருந்து நம்முடைய கிரந்தங்களை பார்த்தா நாதமுனிகள் அரையர் வம்சம். நாதமுனிகள் வம்சத்துல வந்து யாமுனாச்சாரியர் ஒரு அரையர் சேவை பண்ணினார்னு இல்லை, இவர் பேரன் தானே, இவர் அரையர் சேவை பண்ணதா இல்லை. ஏன்னா இவர் ராஜாங்க காரியங்கள்ல இருக்க, ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு வந்து அப்புறம் இவர் யதியா ஆயிடுறார். அப்போ இவருடைய திருக்குமாரர் திருவரங்க பெருமாள் அரையர் தான் அடுத்தது அரையருடைய ஸ்தானத்துக்கு வரார். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு இன்சைட்டா பார்க்க வேண்டி இருக்கு. இவர் எங்கேயும் அரையர் சேவை பண்ணதாக நமக்கு காண கிடைக்கல. இப்படி இந்த விஷயங்கள் நடந்து ஏறிடுறது. இவரும் யதி தர்மத்தை ஏத்துட்டு இருந்துட்டு இருக்கார். அதனாலதான் இவர் பண்ணின கிரந்தங்கள்ல ஆகம பிராமணியம்னு ஒரு கிரந்தத்தை பண்றார்.
ஆள வந்தார். ஏன்னா அப்ப ஆகம குளறுபடிகள் நேர்ந்துடுறது. என்ன இப்ப மாத்தினா என்ன, எப்படியோ பூஜை பண்ணணும், எதுல அர்ச்சனை பண்ணா என்ன, ஏன் உங்க பாஷையில தான் பண்ணணுமா, எங்க பாஷையில பண்ணக்கூடாதா அப்படின்னு ஆளாளுக்கு இப்ப கேட்கிறார்கள் இல்லையா. இது வேற விதமா இந்த சர்ச்சை அப்ப இருந்தது. ஏன் உங்க ஆகமத்துலதான் பண்ணணுமா, எங்க ஆகமத்துல பண்ணக்கூடாதா, பண்ணினா என்ன, இந்த குழப்பங்களுக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகத்தான் ஆகம பிராமணியம்னு ஒரு கிரந்தத்தை பண்ண வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு ஆள வந்தாருக்கு. இல்லாட்டா ஏற்கனவே ஆகமம் இருக்கு, பாஞ்சராத்திரஸ்ய கிருஷ்ணஸ்ய பக்தா நாராயண ஸ்வயம் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. பாஞ்சராத்திரம் முழுமைக்கும் பக்தா ஸ்வயம் பகவான் நாராயணனே, வைகானசமும் பகவான் விதிச்ச ஒரு ஆகம விதிதான். ரெண்டுமே வைஷ்ணவ கோவில்கள்ல இருக்கு. இன்னும் சில சலசலப்பு என்ன உண்டாகிறது, ஸ்ரீ ராமானுஜர். ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை இருக்கு, என்ன காலகட்டம்னா, யாரு வேணா உபன்யாசம் பண்ணலாம், யாரு வேணா டாக்டர் ஆக முடியாது, யாரு வேணா டீச்சர் ஆக முடியாது, யாரு வேணா லாயர் ஆக முடியாது. அதுக்கெல்லாம் படிப்பு இருக்கு, படிச்சவா தான் வரலாம். உபன்யாசத்துக்கு அந்த ரெகுலேஷன் இல்லை. இன்னைக்கு நல்லதா ஒரு பட்டுப்புடவை வாங்கியிருக்கோம், அதை எப்படி எல்லாருக்கும் காட்டுறது, போட்டுண்டு பட்டுப்புடவைய மேல சாத்திட்டு ஒரு ஷார்ட்ஸ் போடு, ஒரு உபன்யாசம் பண்ணு, யாரு கேட்க போறா, எல்லாரும் உடனே பாப்பா எக்கச்சக்கமா போகும். நமக்கு நல்லதா ஒரு ஸ்பான்சர் கிடைச்சாச்சுன்னா உபன்யாசம் பண்ணலாம், கேள்வி கேட்பாரே இல்லை, எல்லாம் ஓப்பனா இருக்கு, புஸ்தகங்கள்லாம் எடுத்துட்டு பேச வேண்டியது. அப்படி பேசும்போது யார் வேணா வைஷ்ணவத்தை முறையான பயிற்சியும் படிப்பும் அந்த காலக்ஷேப பரம்பரையில வந்து கேட்ட அந்த இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு கேட்டு தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையான்னு வந்த ஞானம் இல்லையே. அதனால என்ன பண்றார்கள்னா, ராமானுஜர் என்ன பண்ணிட்டார், எல்லா கோயில்கள்லயும் பாஞ்சராத்திரத்தை புகுத்திட்டார். அவர் புகுத்தினதுதான் இன்னைக்கு இந்த ஆகமம். ஸ்ரீரங்கம் கோயில்ல எல்லாமே அவர் பாஞ்சராத்திரத்தை புகுத்திட்டார். முதல்ல எல்லாம் இப்படி இல்லை, தமிழ்ல தான் அர்ச்சனை நடந்துட்டு இருந்தது, இவர் வந்துதான் புகுத்திட்டார் அப்படின்னு கிளப்புறார்கள். அப்போ என்ன பதில் சொல்ல வேண்டி வந்தது, ராமானுஜர் முக்கியமா ஈடுபட்ட கோவில்கள் எல்லாத்துலயும் இன்னைக்கும் வைகானச பூஜை தான். திருவல்லிக்கேணியில தான் ராமானுஜருடைய தகப்பனார் கேசவ சோமயாஜி யாகம் பண்றார். புத்திரபாகியத்தை பிரார்த்திச்சுக்க, பார்த்தசாரதி நானே உனக்கு குழந்தையா வரேன்னு சொல்லி ராமானுஜர் அவதரிக்க காரணமான க்ஷேத்திரம் திருவல்லிக்கேணி. அங்க இன்னைக்கும் வைகானச ஆகம பூஜை தான். திருமலை திருப்பதியில ஸ்ரீ ராமானுஜர் தான் பெருமாளுக்கு சங்கு சக்கரங்களை சமர்ப்பிக்க அவர் அதை ஏத்துக்கிறார். நிறைய திருப்பணிகள் திருமலையில ஸ்ரீ ராமானுஜர் பண்றார். அங்க இன்னி வரையிலும் வைகானச ஆகம பூஜை தான். திருக்குறுங்குடியில வைஷ்ணவ நம்பி ராமானுஜர் கிட்ட வந்து தாசிய நாமம் வாங்கிட்டு நெத்தி விட்டுண்டு துவய உபதேசம் வாங்கிட்டு இவ்வளவையும் பண்றார். அங்க வைகானச பூஜை தான். ராமானுஜர் முக்கியமா சம்பந்தப்பட்ட எந்த கோவில்கள்லயும் அவர் காலத்திலயும் பாஞ்சராத்திரம் இல்லை, இப்பயும் பாஞ்சராத்திரம் இல்லை. அப்ப எப்படி ராமானுஜர் புகுத்தி இருப்பார்? தர்க்கம் வேண்டிருக்கு. எல்லாம் எங்க யாமுனாச்சாரியார் காட்டின வழிதான் நினைச்சுக்கிறேன். தர்க்கம் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ கவுண்டரால தான் அடக்க வேண்டியிருக்கு. அதனால ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல ஆகமம் மாறிடுத்து. அதனால அவர் அதை மாத்தணும், மறுபடியும் அதை எந்த ஆகமம் முறைப்படி முதல்ல பிராச்சீனமா இருந்ததோ அதை மாத்தணும்னு தான் பண்ணினாரே ஒழிய எல்லா கோயில்லையும் போய் அந்த வழிபாட்டு முறையை மாத்தணும்னு அவர் செய்யல. சில இடங்கள்ல ஆகமமே இல்லாம வைதீக பூஜை முறையா இருந்தது. இன்னைக்கும் நீங்க வடக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிருந்தாவனம், இந்த பாக்கிய விகாரி கோவில்லாம் இருக்கு, பிருந்தாவனத்துல நிறைய கண்ணன் கோவில் இருக்கு. அங்கெல்லாம் போனா அந்த கடைகள்ல பிளாஸ்டிக் பாக்ஸ்ல ஸ்வீட்டை வாங்கிட்டு வருவார்கள். அப்படியே பாக்கிய விகாரிட்ட கொடுத்தா அப்படியே காட்டிட்டு தருவார்கள். என்ன பூஜை இதெல்லாம்? ஒரு பாக்கு மட்டும் தட்டுலையாவது வச்சு தர வேண்டாமா? நம்மளும் அப்படி தரதில்லை. கேட்டா எனக்கு பக்தி தான் முக்கியம், இந்த புரோட்டோகால்லாம் முக்கியம் இல்லைங்கிறார்கள். அப்படி இல்லை. பெருமாள் ஒரு சாதாரணமா நம்முடைய அரசாங்க அதிகாரி ஒருத்தர்கிட்டயே எவ்வளவு புரோட்டோகால் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. கையை நீட்டி பேசக்கூடாது, மேதகுன்னு போடணும், மாண்புமிகுன்னு போடணும், எவ்வளவு ஃபாலோ பண்றோம். தெய்வத்துக்கு ஒரு புரோட்டோகால் வேண்டாமா? பக்தி அவர் மதிக்கிறார், அது வேற விஷயம், அது பர்சனல். பக்திங்கிறது பர்சனல். இவர் கூட கேட்டிருந்தார் நேத்தி, ஹாத்திராம் பாபாஜியை பத்தி திருமலை கதைகள்ல நீங்க சொல்லலையேன்னு. ஹாத்தின்னா யானைன்னு அர்த்தம். யானை ரூபமாக திருவேங்கடமுடையான் வந்து ஒரு பக்தருக்கு அனுகிரகம் பண்ணின கதை தான் அந்த ஹாத்திராம் பாபாஜி கதை. அது திருமலையிலேயே சித்திரமா ஏற்படுத்தி வச்சிருக்கார்கள். அதெல்லாம் பெருமாள் ஒரு பக்தனுக்கு பர்சனலா தரக்கூடிய அனுகிரகம். அப்போ நாம பிளாஸ்டிக் தட்டுல வச்சு கூட பக்தினால, அப்பா இதான்ப்பா என்கிட்ட இருக்கு, என்கிட்ட பெரிய சுவர்ண தட்டு இல்லை, இவ்வளவுதான் இருக்கு, மூங்கில் கூட தான் இருக்கு அப்படின்னு தரலாம். ஆனா ஒரு பொதுவுல பெருமாள் ஒரு கோவில்ல ஏழு இருக்கும்போது, அன்னைக்கு எங்க ஆத்து குடிசையில வந்து நீங்க தான் பிளாஸ்டிக் தட்டுல சாப்பிட்டேன் இல்லையோ, ஒன்னா சாப்பிட்டோம் இல்லையோ ரெண்டு பேரும், இப்ப நீங்க அப்படி சாப்பிடுவோலே கொடுக்க கூடாது. பொதுவுல அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்ணணும் பெருமாள்கிட்ட. இன்னைக்கு வடக்க உள்ள கோயில்கள் எதுலையுமே அது இல்லை. நாம எதை கொடுத்தாலும் அங்க அப்படியே வாங்குறா, காட்டுறா, கொடுக்குறா. அது மாதிரி இருக்கக்கூடாது. பெருமாள்னா அவருக்கு ஒரு மரியாதை இல்லையா? ஒரு சாதாரண அரசாங்க அதிகாரிக்கு எவ்வளவு மரியாதை தரும், தெய்வத்துக்கு ஒரு மரியாதை தர வேண்டாமா? பிரேமங்கிறது மரியாதையை அழிக்கிறதா இருக்கக்கூடாதே.
பிரேம இருக்கலாம், அது தனி தனி அனுபவம், பர்சனல் அனுபவம். பொதுவுல மரியாதை கொடுத்தாகணும். அப்போ பொதுவெளியில வைதீக பூஜைகளை ஆகம பூஜையா மாத்திட்டா இன்னுமே அது சிஸ்டமேட்டிக்கா நடக்கும் அப்படின்னு தான் சில கோயில்கள்ல அந்த முயற்சியை பண்றாரு எம்பெருமானார். ஆனாலும் பெருமாள் ஒரு சில இடங்கள்ல அதை தடுத்துடுறார். பூரி ஜெகநாதம், நம்முடைய திருவனந்தபுரம், இங்கெல்லாம் தடுத்துடுறார் அப்படின்னு அந்த கதைகள் இருக்கு. அது பெருமாளுடைய சுவாதந்திரியம், அதுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா ஸ்ரீரங்கத்துல பிராச்சீன முறைப்படி இருந்த அந்த பாஞ்சராத்திர பூஜையை ஏற்படுத்தணுங்கிறதுல ரொம்ப மும்மரமா அவர் செயல்படுறார். அதற்கு வித்திட்டவர் யாருன்னா ஆளவந்தார். ஏன்னா ஒட்டியர் படையெடுப்பு ஆகி என்னுடைய ஆச்சாரியன் ஸ்ரீராம விஸ்வர் மணக்கால் நம்பி இவ்வளவு பாடுபட்டு காப்பாத்தி கொடுத்த அந்த நம்பெருமாளுக்கு பூஜை முறைகள் நல்லபடி நடக்கணும், நம்ம காலத்துல இதை ஏற்படுத்திடணும் அப்படின்னு இவர் ஆகம பிராமணியம்ங்கிற கிரந்தத்தை பண்ணி வச்சார். இப்போ இப்படி நடந்துட்டு இருக்கும் போது ஒரு நாள் மணக்கால் நம்பி சந்தோஷப்பட்டார். நாம ஒரு பெரிய முயற்சி பண்ணினா அதுக்கு ஒரு பலப்பிராப்தி கிடைக்கணும், நஷ்டமா போகக்கூடாது. அந்த மாதிரி பச்சையிட்டு வசீகரிக்கிறதுன்னு பெரிய முயற்சியை பண்ணினோம், அதற்கு நல்ல பலன் கிடைச்சிருது. இப்போ அருமையா நம்முடைய யாமுனாச்சாரியர் கோவில் தரிசன நிர்வாகங்களை எல்லாம் கவனிச்சுட்டு வர, ராஜாங்க நிர்வாகத்தை கவனிச்சவர் இப்ப ராஜாதிராஜனான ரெங்கநாத நிர்வாகத்தை கவனிக்கிறார். சந்தோஷப்பட்டார். ஒரு நாள் அவரை கூட்டார் மணக்கால் நம்பி, அழைச்சு ஒரு விஷயத்த சொன்னார். உம்முடைய பாட்டனார் நாதமுடிகள்கிட்ட 2 சொத்து இருந்தது. ஒரு சொத்து இந்த திவ்ய பிரபந்தம், அதை உயர்கொண்டாருடைய என்னுடைய ஆச்சாரியர் உயர்கொண்டார் இடத்துல கொடுத்து என் வரையிலும் வந்து இப்போ உன் வரையிலும் வந்தாச்சு. இன்னொரு சொத்து யோகம், அதை குருகை காவலப்பன் இடத்துல கொடுத்துருக்க, நீ தான் அவர் இடத்துல போய் வாங்கிக்கணும். அப்படியா, தேவரீர் இடத்துல இருந்தே அதை பெற்றுக்கட்டுமா? உங்க பாட்டனாருடைய வழியில உயர்கொண்டார் அதை வேண்டாம்னு சொல்லிட்டார். ஏன்னா பிணம் கிடக்க மனம் புணர்வார் உண்டோ, எல்லாரும் இப்படி திண்டாடின்னு இருக்கும்போது எனக்கு மட்டும் பார்த்தசாரதி அனுபவத்தை கொடுக்குறாரு, நான் என் பாட்டை பார்த்துன்னு போறேன், எனக்கு என்ன வந்தது, நான் ஏன் உலகத்துக்கு பேசணும்னு சுயநலமா நினைக்க கூடாது. எல்லாரும் தவிக்கும் போது அந்த அனுபவத்தை கொஞ்சம் விநியோகம் பண்ணுவோமேன்னு இறங்கி வரணும். அதனால நாம இந்த மாதிரி சுயநலமா யோசிக்க கூடாது. தெய்வானுபவங்கள் கிடைக்கிறவர்கள் சுவார்த்தமா சுயநலமா யோசிச்சுண்டு வீட்டிலேயே தங்கி அதை அனுபவிச்சுண்டு நல்லதா போச்சு, யாருக்கு தெரிய போறது, நாம பாட்டுக்கு அனுபவிச்சுட்டு இருப்போமேன்னு இருக்கக்கூடாது. இறங்கி வந்து உலகத்துக்காக சில காரியங்களை பண்ணணும். அதனால என் ஆச்சாரியர் உயர்கொண்டார் அப்படி பண்ணினார், அந்த வழியில அடியனும் அப்படியே இருந்துட்டேன், நாங்கெல்லாம் சேஷத்துவமே போரும்னு இருந்துட்டோம். அதனால இந்த நிதி குருகை காவலப்பன் இடத்துலதான் இருக்கு, நீ அவர்கிட்டயே போய் கேட்டுக்கோ. இவர் உடனே புறப்பட்டார். கங்கை கொண்ட சோழபுரம் வந்தார். குருகை காவலப்பன் ஒரு குட்டி சுவர்ல உட்கார்ந்துட்டு யோகத்துல இருக்கார். அந்த யோகத்தை கலைக்க கூடாது, என்ன அனுபவமோ அவருக்கு, அந்த யோகத்தை கலைக்க கூடாதுன்னு இவர் ஓசப்படுத்தாம பின்னாடி வந்து நிக்கிறார். அப்போ குருகை காவலப்பன் ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து, இங்க யாராவது சொட்டை குலத்தார் உண்டா அப்படின்னு கேட்கிறார். அடியேன் இருக்கிறேன், யாமுனாச்சாரியன் இருக்கிறேன்னு வந்து சேவிக்கிறார். அப்போ எப்படி தேவரையருடைய சமாதி பங்கம் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ஓசப்படாம இருந்தேன், எப்படி தெரிஞ்சது? பிராட்டியே வந்து கட்டி அணைச்சுட்டா கூட என்னுடைய ஹிருதயத்துல அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்துன்னு இருக்கேன். அப்படி வந்து பிராட்டியே போகரசத்தை கொடுத்தாலும் பெருமாள் கண்டுக்காம உபேட்சை பண்ணிட்டு என் கழுத்தை கட்டிட்டு என்னோட செல்லம் கொஞ்சின்னு இருப்பார். அந்த பெருமாள் இப்போ என் தலையை அமுக்கிட்டு எட்டி எட்டி பார்க்கறான் அந்த கண்ணன். அப்படின்னா எங்க ஆச்சாரியர் வம்சத்தவர் யாரேனும் வந்திருக்கணும். யூகம், என்ன அருமையான யூகம் இதெல்லாம். அப்படி யூகிச்சுண்டு நான் அதனாலதான் கண்ணை திறந்தேன். இப்ப நம்மாழ்வாரே இருக்கார், சமாதியிலேயே வருஷ கணக்கா 7 இருந்தார், 16 திருநட்சத்திரங்கள் இருந்தார். ஒரு கல் ஓசைக்கா திரும்பி பார்ப்பார். அதுக்கு முன்னாடி யாரும் கல்ல போட்டிருக்கவே மாட்டாளாம். எவ்வளவு பஸ் ஹாரன் சத்தம் கேட்கறது, மாட்டு வண்டி குதிரை வண்டி எவ்வளவு சத்தம் கேட்டிருக்கோம் அப்ப ஆழ்வார் திருநகரியில கேட்டிருக்கோம். எவ்வளவோ சப்தங்கள், நாய்ஸ் பொல்யூஷன் எவ்வளவோ இருக்கே. போய் ஒரு கல் ஓசைக்கா திரும்பி பார்ப்பாருன்னா வந்தவர் அப்பேற்பட்டவர், அதுக்காக கண்ணை திறந்தார், கல் ஓசைக்காக கண்ணை திறக்கல. அது போலதான் இவரும் வந்தவர் அப்பேற்பட்டவர், அதற்காக கண்ணை திறந்து பார்த்தார். இது போல உங்களிடத்துல எங்களுடைய பாட்டனார் ஒரு நிதியை கொடுத்து வச்சிருக்க, அதை நீங்கள் பிரசாதிக்கணும். அப்படியா, நான் என்னைக்கு போறேன்னு எனக்கு பெருமாள் நாள் குறிச்சு கொடுத்துட்டாரு. எல்லாருக்கும் நாள் உண்டு, எக்ஸ்பைரி டேட் போட்டுதான் அனுப்புறாருன்னா கூட நமக்கு அது தெரியறது இல்லை. யோகிகளுக்கு அது தெரிஞ்சிடும். என்னைக்கு எனக்கு நாள் அப்படின்னா அவர் குறிச்சு கொடுத்துட்டார். அது குரு புஷ்யம், தை மாசம் பூச நட்சத்திரம், தைப்பூச தினத்தன்னைக்கு கிளம்ப போறேன். அந்த சந்தர்ப்பத்துக்குள்ள நீ வந்து கேட்டுக்கோ, என்னுடைய தேகாவசானத்துக்குள்ள நீ வந்து கேட்டுக்கோ அப்படின்னு அவர் சொல்லி அனுப்பிச்சு விட்டுடுறார். அப்படியா, சரின்னு இவர் கிளம்பி போயிடுறார். இங்க ஒரு சுவையான விசாரம், ஏன்னா எல்லாருக்கும் ஆளவந்தார் சரித்திரம் தெரியும், நடுநடுவுல இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் வேண்டி இருக்கு. அதாவது வைணவ தைப்பூசம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு முறை பேச கிடைச்சது எனக்கு, சின்னதா ஒரு உபன்யாசம். வைஷ்ணவத்திலையும் தைப்பூசம் இருக்கு.
என்னன்னா நம்முடைய எம்பெருமானார் அர்ச்சா விக்கிரகமாக ஸ்ரீபெரும்புதூர்ல ஏழின தினம் தைப்பூசம் தான். அவதாரமா நமக்கு கிடைச்சது சித்திர திருவாதிரை தெரியும். அர்ச்சாவதாரமாக தானே நமக்கு கிடைச்சார். அவதாரம் நமக்கு எங்க கிடைச்சது? நாம அந்த காலத்திலேயே இருந்தோம். நமக்கு கிடைச்ச எம்பெருமானார் இதோ இங்க இருக்கார். இந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூர்ல பிரதிஷ்டையான தினம் குரு புஷ்யம். அங்க இன்னைக்கும் அந்த உற்சவாதிகள் உண்டு. தைப்பூச தண்ணிக்கு தான் அங்க ஏழினார் பெருமாள். இப்போ நம்முடைய இந்த சரித்திரத்தை பார்த்தா தைப்பூச தண்ணிக்கு தான் குருகை காவலப்பன் பரமபதத்துக்கு ஏழிருக்கார். இது ஒரு தைப்பூசம். நம்முடைய பார்த்தசாரதி பகவான் காஞ்சிபுரம் பெருமாள்லாம் இருக்கா இல்லையா, தைப்பூச தண்ணிக்கு கதிர் அறுக்கிறது அப்படின்னு ஒரு புறப்பாடு உண்டு. அங்க கதிர் அறுக்கிற புறப்பாடுன்னு ஒண்ணு கிளம்புவான். அது என்னன்னா கிருஷிவளர்கள் விவசாயிகளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணணும். எல்லாம் தை மாசம் பிறந்தா விவசாயம் பண்ண ஆரம்பிப்பார்களே, கதிர் அறுக்கிறதெல்லாம் நடக்குமே. அப்போ அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக காளிங்கநர்தன திருக்கோலத்துல வீதி புறப்பாடு பண்ணிப்பார். இது கதிர் அறுக்கிற புறப்பாடுன்னு சொல்லி திருவல்லிக்கேணி தொண்டை மண்டல பிராந்தியங்கள்ல இது ஒரு பழக்கத்துல இருக்கு. அங்க ஒரு நெல்லளவை நடக்கும். பெருமாள் எதிர நெல்லை வாரி இறைச்சு அந்த இவாள்லாம் அந்த விவசாயிகள்லாம் வந்து முதல் நெல்லை பெருமாளுக்கு அப்படி அர்ப்பணிச்சுட்டு அதை கொஞ்சம் ஊர் விநியோகம் பண்ணிட்டு தாங்கள்லாம் எடுத்துப்பார்கள். இது அந்த பக்கங்கள்ல தைப்பூச புறப்பாடு அப்படின்னு ஒரு பிரசித்தமா இருக்கு. இதை உடனே என்ன பண்ணியாச்சுன்னா, முதல்ல இது முருகன் கோயிலா தான் இருந்தது. எது? பார்த்தசாரதி கோயில். ஏன் தைப்பூசத்துல புறப்பாடா இருந்து பார்த்தேலா, அதனாலதான். அப்போ நான் பதில் சொன்னேன், எங்களுக்கும் தைப்பூசம் உண்டு, வைஷ்ணவாளுக்கும். ராமானுஜர் தைப்பூசத்துல பிரதிஷ்டை ஆயிருக்கார். குருகை காவலப்பன் தைப்பூசத்துக்கு நுட்பமா இன்னொன்னு கூட இருக்கு. அதாவது சாரநாத பெருமாள் திருச்சேரை எம்பெருமான் இருக்கார் இல்லையா, அவருக்கு அவர் காவேரி தாயாருக்கு பிரத்யட்சமான தினம் தைப்பூசம். அதனால நிறைய வைஷ்ணவ கோயில்கள்ல தைப்பூச தேரோட்டம்னே இன்னைக்கு நடக்கிறது. நம்ம நவதிருப்பதிகள்லையும் ஸ்ரீவைகுண்டம் போன்ற இடங்கள்ல தைப்பூச தேரோட்டம் உண்டு. பிரம்மோற்சவ தேரோட்டம் தைப்பூசத்துல நடக்கும். திருச்சேரையில தைப்பூசம் ரொம்ப முக்கியமான தினம். இன்னொரு ஒரு விஷயம், சில பேர் ரசிகர்கள் சொல்றார்கள், இது எவ்வளவு தூரம் உண்மைன்னு ஆராய்ந்து பார்க்கணும். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்னு ஆண்டாள் ஆரம்பிக்கிறான். ஆண்டாள் திருப்பாவை பாடின போது மார்கழி மாசம் பௌர்ணமி தினம் அன்னைக்குதான் ஆரம்பிக்கிறான். அந்த வருஷம் அப்படி அமைஞ்சிருக்கு. 30வது நாள் பூர்த்தி பண்றான். அப்போ தை மாசம் பௌர்ணமி வந்தாச்சு. தை பௌர்ணமி பெரும்பாலும் பூசமா இருக்கும். தை பௌர்ணமி பூசம் சேர்ந்துதான் வரும். அதனால ஆண்டாள் திருப்பாவையை பூர்த்தி பண்ணினது தை பௌர்ணமி, தைப்பூசம் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. ஆனா இதை ஆய்வு செய்துதான் நிரூபிக்கணும். இதை நாம உறுதியா சொல்ல முடியாது. எதற்கு இதெல்லாம்னா, வைணவர்களுக்கும் தைப்பூசம் உண்டு அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள்லாம். இப்போ இவர் தைப்பூச தண்ணிக்கு நான் திருநாடு கிளம்ப போறேன், அதற்குள்ள வாங்கணும்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். இவர் வந்த ஸ்ரீரங்கத்துல கோவில் நிர்வாகங்களை எல்லாம் உற்சவாதிகளை எல்லாம் நடத்திட்டு இருக்கார். அரையர் சேவை வருது. நம்ம பாட்டனார் நாதமுடிகள் நடத்தின உற்சவம், நம்முடைய மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் அவெல்லாம் நடத்தின உற்சவம். அதனால இந்த உற்சவத்துல நம்ம பரம்பரையும் சேர்த்து விட்டுடணும். திருவரங்க பெருமாள் அரையரை நியமிக்கிறார். திருவரங்க பெருமாள் அரையர் அந்த உற்சவத்தை நடத்துறார். அரையர் சேவையில அரையர் என்ன சாதிச்சாலும் பெருமாளே சாதிச்சதாதான் கணக்கு எடுத்துப்பார்கள். இன்னைக்கும் அப்படித்தான். தங்களுடைய குலதெய்வ பெருமாள் வரக்கூடிய பாசுரங்களுக்கெல்லாம் அந்த குலதெய்வம் யாரு, எந்த பெருமாள் நமக்கு குலதெய்வமோ அந்த பக்தர்கள்லாம் போய் அந்த அரையர் சுவாமிக்கு ஏதாவது உபகாரங்களை சமர்ப்பிப்பார்கள். ஏன்னா அந்த அரையர் இடத்துல அந்த பெருமாளே எழுந்திருக்கிறதாக ஒரு ஐதீகம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட பார்ப்பார்கள். அப்போ திருவரங்க பெருமாள் அரையர் சேவை நடத்திட்டு இருக்கார். அரையர் சேவையில கெடுமிடராயவெல்லாம்ங்கிற திருவாய்மொழி வருது. இவர் காலத்துல ராப்பத்து சந்தர்ப்பம். திருவாய்மொழி அங்கதானே நடக்கும், ஆயிரங்கால் மண்டபத்துல. ராப்பத்து திருவாய்மொழி பூரா நடக்கிறது. கெடுமிடர் வர்றது திருவாய்மொழி 10ஆம் பத்து. அதுல நடமினோன் அவர்கள் உள்ளீர் நாம் உமக்கு அறிய சொன்னோம் அப்படின்னு அரையர் சுவாமி ஆளவந்தார பார்த்து நடமினோன்னு திருப்பி சொல்றாரு. கிளம்புங்கோ, ஸ்ரீரங்கத்துல இருந்து நம்பெருமாள் யாரையும் கிளம்புங்கோன்னு சொல்ல மாட்டார். இவரை கிளம்புங்கோன்னு திருப்பி சொல்றாரு அரையர் சுவாமி சொல்றார். நம்பெருமாள் உத்தரவுன்னு இவர் எடுத்துட்டார். அது கெடுமிடராயவெல்லாம் பதிகம், திருவனந்தபுரம் பதிகம். அதனால உடனே கிளம்பிட்டார். திருவனந்தபுரம் போகணும்னு நம்பெருமாள் உத்தரவு. அப்படி புரிஞ்சுப்பாலாம் அவெல்லாம் பெருமாளுடைய வார்த்தையை. நேற்றுக்கு கூட அவர் ஒரு விஷயம் கேட்டார். அதாவது திருக்கச்சி நம்பிகளோட வாய் அசைச்சே பெருமாள் பேசினார். இது திருக்கச்சி நம்பிகளுக்கு மட்டுமே உண்டான தனி பெருமை, வேற யாருக்கும் இப்படி இல்லை. ஆனா ஒருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சுட்டு இருக்காரு. நம்ம ஆண்டாள்கிட்ட கூட அப்படி பேசல, கனவுலதான் பேசினார் பெருமாள். அப்புறம் அந்தர்தானம் ஆயிட்டான். கனவுல பேசினதுதான். எம்பெருமானாருக்கும் அர்ச்சக முகேன கனவுல பேசுறது இது போலதான். நான் பொதுவா நம்ம வைஷ்ணவ கிரந்தங்கள் முழுக்க தேடி பார்த்தேன். திருக்கச்சி நம்பிகள் அளவுக்கு யாருக்காவது பெருமாள் வாய திறந்து அர்ச்சா விக்கிரகத்துல பேசியிருக்காரா அப்படின்னு தேடினேன் ஒரு நாள் உட்காந்து.
அப்போ வடக்குல ஒரு பொம்மநாட்டி, ஒரு ராஜகுமாரி, அவளுக்கு கோபகுமாரின்னு பேரு. ஒரு ராஜாவுடைய பெண்மணி, அவளுக்கு கோபகுமாரின்னு பேரு. கோபி பக்தி பண்றா கண்ணன் கிட்ட. கோபி பாவத்தோட, நாய்கா பாவத்தோட கண்ணன் இடத்துல பக்தி பண்றா. அவளுக்கு கல்யாண வயசு வருது. அவ க்ஷத்திரியர்களுக்கெல்லாம் ஸ்வயம்வரம் உண்டு. ஸ்வயம்வரம் உனக்கு ஏற்பாடு பண்றேன், நீ உனக்கு பிடிச்ச வரனை நீயே வரிச்சுக்கோ அப்படின்னு அவ அப்பா சொல்றாரு. உடனே அந்த பெண்ணு சொல்றது, நான் ஏற்கனவே வரனை வரிச்சுட்டேனே, நான் தான் கண்ணனை வரிச்சுட்டேனே. என்னம்மா நீ ஏதோ பூஜை பண்ணு, பெருமாள்னா வழிபடலாம், பெருமாள் எல்லாம் வாழ்க்கை நடத்த முடியாது. பூஜை பண்ணு, உனக்கு வேணும்னா ஒரு கோயிலே கட்டித்தரேன், நீயே வழிபாடு பண்ணு. ஆனா பெருமாளை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. ஏன்பா, நீ பெருமாள்ங்கிற அவன் கண்ணன் என்னோட எப்படியெல்லாம் விளையாடுறான், அவன் கண்ணன் ஆச்சே, அவன் பண்ணிப்பான். ரொம்ப பிடிவாதம் பண்றது, இது ரொம்ப செல்ல பொண்ணு. சரி என்ன பண்றது, கண்ணனோட எனக்கு திருக்கல்யாண உற்சவம் ஏற்படுத்துங்க. மலையில கல்யாண உற்சவம் இருக்கு, எப்பவுமே ஸ்ரீக்கும் பூமிக்கும் தானா, ஏன் எங்களுக்கெல்லாம் கிடையாதா? எங்களுக்கு ஒரு கல்யாண உற்சவம் வேணுமே, எனக்கு நீங்க கல்யாண உற்சவம் ஏற்பாடு பண்ணுங்கோ, எனக்கு சுயம்பர உற்சவம் வேண்டாம், கல்யாண உற்சவத்தை நடத்துங்கோ, கண்ணன் வருவான், மாலை போடுவான். அந்த பொண்ணு உறுதியா சொல்றத பார்த்துட்டு, சரி ஏதோ ஒரு பொம்மை கல்யாணம் மாதிரி நடக்கட்டும், ஆசைக்கு பண்ணுவோம் அப்படின்னு இவர் சின்னதா ஏற்பாடு பண்ணிட்டு பக்கத்துல இந்த பெண் குழந்தை பூஜை பண்ற அந்த கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு மாப்பிள்ளையா அவனுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி மணமாலை எல்லாம் சூட்டி கல்யாண நேரம், அந்த திருமங்கல்ய தாரணம் இல்ல அந்த மோதிரம் மாத்துற நேரம் வருது, மாலை மாத்தணும், மாலை போடுற நேரம். இந்த பெண் மணமகனுக்கு மாலை இட்டுட்டான். மணமகன் பொம்மையா இருக்கான், அர்ச்சா விக்கிரகமா இருக்கான். அவன் என்ன பண்ணினா, எல்லாரும் பார்க்க அப்படியே அர்ச்சையிலேயே 2 தப்படி நடந்து வந்து அர்ச்சா விக்கிரகத்திலேயே கையை தூக்கி அந்த பொண்ணு கழுத்துல மாலையை போட்டான். ராஜா பார்த்து அசந்து போயிட்டான். முன்னாடி வாராய் செல்ல பிள்ளாய்னு எம்பெருமானாருக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் அப்படி அமையிறது. ஆனா வடக்க அர்ச்சை அனுகிரகம் பண்ணிட்டு, அதாவது அர்ச்சா சமாதியை குலைச்சுட்டு அனுகிரகம்ங்கிறது திருக்கச்சி நம்பிகளுக்கு அடுத்தபடியா இந்த ஒரு பொண்ணுக்கு தான். இந்த பேட்டர்ன் இவர்கள் 2 பேருக்கு தான், வேற யாருக்கும் இந்த பேட்டர்ன்ல பண்ணினதா தெரியல. அர்ச்சக முகேன பேசுறது, அரையர் முகேன பேசுறது, சொப்னத்துல வந்து பேசுறது, கொஞ்சம் அதிகப்படியா போனா அசரீரியா பேசுறது, அசரீரி வாக்கா பேசுறது, இப்படியெல்லாம் தான் விளையாடுறாரே ஒழிய பெருமாள் அந்த வாய் அசைச்சு அர்ச்சா சமாதியை குலைச்சுட்டு பேசினார் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் இவர்களுக்கு தான் இருக்கு. இது இப்படி பேசினாலே பெரிய விஷயம்தான், நமக்கு என்ன அந்த பாவத்துல பேசினாலே பெரிய விஷயம்தான். இதுவே கிடைக்கிறது துர்லபம், கனால வந்துட மாட்டார் அப்படி எல்லாம். அதனால இதுவே துர்லபம். இப்படி எல்லாம் ஆச்சாரியர்கள் கிட்ட பேசியிருக்காரு. அதை அவர்கள்லாம் சத்தியமா நினைப்பா, ஹாலுசினேஷன் தள்ள மாட்டான், இதெல்லாம் உண்மைன்னு நினைப்பார்கள். அப்போ அரையர் சுவாமி நடமினோன்னு உடனே நம்பெருமாள் உத்தரவு கொடுத்துட்டார், திருவனந்தபுரத்துக்கு கிளம்ப வேண்டியதுன்னு கிளம்பிட்டார். எப்ப கிளம்பியிருக்கார், ராப்பத்து சந்தர்ப்பம், திருவாய்மொழி ஆயின்னு இருக்கு, மார்கழி மாசம் இவர் கிளம்பிட்டார். கிளம்பி போனா அங்க போய் திருவனந்தபுரம் எப்பவுமே யாத்திரை அப்பெல்லாம் ரொம்ப நாள் ஆகும். முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு மாதிரி வாகன வசதி இல்லை, அதனால நாள் கணக்கா யாத்திரை பண்ணி போகணும், திருப்பியும் வரத்துக்கும் நாள் கணக்கா ஆயிடும். நாள் கணக்கா இவர் யாத்திரை பண்ணி போயிட்டார். அப்படி போய் திருவனந்தபுரம் பெருமாளை சேவிச்சுட்டு அங்க அப்பதான் அவருக்கு நினைவு வருது, குருகை காவலப்பன் குரு புஷ்யம் சொல்லியிருக்காரு அப்படின்னு, அந்த ஓலையை எதுக்கும் எடுங்கோ அப்படின்னு ஓலையை எடுத்து பார்த்தா, அடாடா குரு புஷ்யம் மறந்தே போச்சு அப்படின்னு அந்த ஓலையை பார்த்த விட்டுதான் நினைவு வந்தது. தைப்பூச தண்ணிக்கு அவர் கிளம்புவேன்னு சொல்லியிருக்காரு. இவர் என்னைக்கு பார்த்தாரோ அந்த நாள் தைப்பூசம், உத்தராயணம் பிறந்திருது. இவர் அங்க இருக்கார் திருவனந்தபுரத்துல, உத்தராயண புண்ணியகாலம் பிறந்தாச்சு. அங்க அரையர் சேவை பூர்த்தியாகி இயல் சாத்தெல்லாம் ஆயிடுத்து. ஸ்ரீரங்கத்துல நம்ம திருவனந்தபுரம் கிளம்புங்கன்னு சொன்னதுனால வந்துட்டோம். இப்போ தைப்பூசம் அன்னைக்கே நாம யாத்திரை பண்ணி போறது சாத்தியமே இல்லை. அப்போ ரொம்ப தாபப்பட்டுட்டாராம், ஐயோ நமக்கு இப்போ ஒரு புஷ்பக விமானம் கிடைச்சிருக்க கூடாதா, புஷ்பக விமானம் இப்ப கிடைச்சிருக்குதானா, நாம உடனே கிளம்பி பறந்து போய் அங்க இறங்கி இருக்கலாமே, இன்னைக்கு மாதிரி பிளைட் இருந்தா பறந்து போய் இறங்கி இருக்கலாம். சரி இறங்கி இருந்தாலும் அவர் பிரசாதிக்கணுமே. இங்கேயும் ஒரு விசாரம் வந்தது, ஏன் யோகத்தை பெருமாள் தடுத்தார், யோகம்னு ஒரு பரம்பரையும் இருக்கட்டுமேன்னு விட்டுருக்கலாமே அப்படின்னு ஒரு விசாரம் ஒரு தரம் இதே போல ஸ்காலர்ஸ்க்கு நடுவுல வந்தது. அப்போ நாங்கள்லாம் என்ன பதில் சொன்னோம்னா, யோகத்தை விட்டுருக்கலாமேன்னு அடியேனே நினைச்சுட்டேன். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற அபச்சாரங்கள், இந்த கலாபேத சண்டைகளை எல்லாம் பார்க்கும்போது பேசாம யோகத்தையே விட்டுருக்கலாம். ஏன்னா யோகத்துக்கு கோஷ்டி தேவையில்லை, தனிமை தான் தேவை. அப்போ தனியா தான் உட்காந்துக்கணும், தனியா இருந்தா சண்டையே வராது. கூட்டம் கூடினா தானே சண்டை வருது. கூட்டம் கூடணும்னு நம்மளை எல்லாம் விதிச்சது எதுக்கு, கூடி இருந்து பல்லாண்டு ஏத்தணும், சூழ்ந்திருந்து ஏத்துவர் பல்லாண்டேங்கிறதுக்கு தான் இதெல்லாம். பல்லாண்டு பாடுறதுலயே இன்னைக்கு சண்டை வருது, கூட்டம் கூடுறதே இன்னைக்கு பூசலுக்கு காரணமா இருக்கு. அப்போ பேசாம நம்பெருமாள் யோகத்தை விட்டு வச்சிருந்தா, பேசாம எல்லாரும் தனித்தனியா உட்காந்து யோகத்துல இருந்தா கூட என்ன ஆகும்னா மறுபிறவிதான் கிடைக்கும். ஆனா இந்த பூசல்னால பாகவத அபச்சாரமாகி ஒட்டுமொத்தமா பாதாளத்துல விழப்போறோம் எல்லாம்.
அது ரொம்ப அனர்த்தமா போகுது. அதுக்கு யோகத்துல இன்னொரு பிறவி பரத யோகீஸ்வரர் மாதிரி பரவாயில்லன்னு பிறந்து கூட தேறிடலாம் போல இருக்கு. நமே பக்த பிரணஷ்யத்தின்னு பகவான் சொல்லியிருக்கான். என்னை நோக்கி அடி எடுத்து வைக்கிற பக்தன் எந்த பாதையில வந்தாலும் அவன் நாசமாக மாட்டான், அவனை நான் மறுபடியும் மறுபிறவியில விழுந்தாலும் அவனை நான் தூக்கி விட்டுடுவேன் அப்படின்னு பகவான் கண்ணன் சொல்லியிருக்கான். ஆனா பாகவத அபச்சாரத்தை மன்னிக்க மாட்டேன்னு தசாவதார பெருமாளும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நடக்கிறது மொத்தமும் பாகவத அபச்சாரம் தானே. கோஷ்டிங்கிறது நம்ம அனுபவங்களை பரிமாறிக்கிறதுக்கு, நாம எல்லாம் சேர்ந்திருந்து பெருமாளை வழிபடுறதுக்கு தான். கோஷ்டியே இன்னைக்கு சண்டைக்கு காரணமா இருக்கு. அப்போ நம்பெருமாள்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டேன் ஒரு நாள், அடியன் பேசாம ஒரு பக்கம் யோகத்தை விட்டு வச்சிருக்கலாமேன்னு. அப்போ இது விஷயமான சில வாத விவாதங்கள் எங்களுக்குள்ள வந்தது. ஏன் அவர் யோகத்தை விட்டு வைக்கல, தடுத்துட்டார். அவர் நடமினோன்னு சொல்லாத இருந்திருந்தா இவர் போயிருக்க மாட்டார். அரையர் சேவையில எதி இருந்தாகணும், ஜீர் சுவாமி இருந்தாகணும், யாமனாச்சாரியர் அங்கேயே இருந்திருந்தா ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி அந்த கங்கை கொண்ட சோழபுரம் போறதுக்கு ரொம்ப ஒன்றும் காலம் ஆகாது, கிளம்பி போயிடலாம். விறுவிறுன்னு ஒரு மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ பிடிச்சா கிளம்பி போயிடலாம். ஆனா திருவனந்தபுரம் எங்க இருக்கு, அங்கேயிருந்து இங்க வரதுக்கு நாள் ஆயிடும். அதனால இவர் வேணும்னே தானே அவரை திருவனந்தபுரம் போக வச்சுட்டார். இப்படி பண்ணியிருக்க வேண்டாமே, ஏன் யோகத்தை தடுத்தார் அப்படின்னா அதற்கு என்ன பதில்? யோகம்ங்கிறது ஸ்வப்பிரவிற்த்தி, தன் முயற்சியினால எம்பெருமானை இழுக்கிறது. ஆனா எம்பெருமான் இந்த கோஷ்டி அனுபவம்ங்கிறது அவனா வந்து நிக்கிறது. நாம இப்ப ஒண்ணும் இல்லை, முதலாழ்வார்கள் 3 பேர் சேர்ந்து அவன்லாம் பகவானை பத்தி பேசிட்டு இருந்தா அவரா ஓடி வந்து நிக்கிறார். ஆனா யோகம் அப்படி இல்லை, நம்ம முயற்சியினால அவனை இழுக்கிறது, நம்ம வந்து அவனை பிடிச்சு இழுக்கிறோம், அது போல பண்றது. சரி, அப்ப குருகை காவலப்படி இதை பண்ணினாரே, அவர் ஆச்சாரியன் நாதமுனிகள் பண்ணினாரே, அதெல்லாம் ரொம்ப சரியா அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு பேலன்ஸ் உண்டு. அவர்கள்லாம் அடிப்படையில நாம பிரபன்னர்கள்ங்கிறத மறக்கல, அனுபவத்துக்கு தான் யோகத்தை வச்சுட்டார்களே ஒழிய அதை ஒரு உபாசனமா வச்சுக்கல. தங்களுடைய அனுபவத்துக்கு பகவத் அனுபவம் வேணும், இல்லாட்டா எப்படி நமக்கு போட்டிருக்கிற காலம் இங்க எப்படி சர்வைவ் ஆறது? இங்க இருக்கிற ஒரு ராஜசமும் ரௌத்ரமும் தௌஷ்டியமும் கிரௌரியமும் காட்டின்யமும் எப்படி இந்த உலகத்துல சர்வைவ் ஆறது? நமக்கு ஒரு சுவாமி வேணுமே, பகவத் அனுபவம் வேணுமே, தெய்வானுபவம் வேணும். அதனால அவர்களுக்குள்ள ஒரு பேலன்ஸ் உண்டு. அவர்கள் யோகத்துல இருந்தா கூட அந்த அனுபவத்துக்குன்னு வச்சுட்டார்களே ஒழிய பிடிச்சு இழுக்கல, பெருமாளை உபாசனையா பண்ணல. ஆனா காலம் வர 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 என்ன ஆயிடும், இவர்கள் உபாசனையா பண்ண ஆரம்பிச்சிருவார்கள் யோகத்தை விட்டு வச்சா. யோகத்துல ஒரு லெவல் போக 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 சித்திகள் உண்டாகும். சித்திகள் உண்டாச்சுன்னா உடனே இவெல்லாம் என்ன பண்ணுவா, குறி சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டு உட்காந்துருவா. இன்னைக்கு இருக்கிற ஜோசியக்காரால விட நல்லா பிக்கப் ஆயிடுவான். ஆளாளுக்கு எல்லாருக்கும் குறி சொன்னா பழிக்க வேற பழிச்சிடும். அதனால இது என்ன ஆயிடும், ஒரு ஜோசிய பரம்பரை சித்தர்கள் பரம்பரைன்னு வைஷ்ணவ பரம்பரை ஆயிடுமே ஒழிய பிரபன்ன பரம்பரைன்னு ஆகாது. அதனாலதான் நம்பெருமாள் யோகத்தை வளர விடாமல் தடுத்தார் அப்படின்னு அடியோங்கள்லாம் நிர்ணயம் பண்ணி முடிச்சோம். யோக விசாரம்னு ஒரு தடவை எடுத்துட்டு இதை மெனக்கெட்டு பண்ணினோம் உட்காந்து. இதெல்லாம் நாம சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும், நடுநடுவா இதெல்லாம் தான் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஆள வந்தார், அப்போ ரொம்ப தாப்பப்பட்ட, நமக்கு ஒரு புஷ்ப விமானம் கிடைக்கலையேன்னு. சரி, வந்தது வந்துட்டோம், அப்படித்தான் நம்பெருமாள் இஷ்டம்னா அவர் சுதந்திரன், நம்ம அதை மாற்ற முடியாது. சரி, அங்கேயே சில தினங்கள் தங்கியிருக்கார். இவர் வரும்போது ஸ்ரீரங்கத்துல இவருடைய மடத்தை இவருடைய சிஷ்யரா இருக்கிற தெய்வவாரியாண்டான் அப்படிங்கிறவருடைய பொறுப்புல விட்டுட்டு தான் வந்திருக்காரு. இந்த தெய்வவாரியாண்டான் என்ன பண்ணினார், ஆள வந்தார்ட்ட ரொம்ப ஈடுபாடு ஆச்சாரியன் கிட்ட. இவருக்கு ஆச்சாரிய விஸ்லேஷம் பொறுக்கல. அப்பெல்லாம் யாத்திரை போனா வரத்துக்கு நாளாகும். இவர் என்னதான் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு போயிருந்தாலும் இவரால குருவை பிரிஞ்சு இருக்க முடியல, ஆச்சாரியனை பிரிஞ்சு. நாளுக்கு நாள் ஜுரம் வந்து படுத்தபடிக்கே ஆயிட்டார். உடனே வைத்தியர்கள் எல்லாம் கூப்பிட்டு பார்த்தா உடம்புல இவருக்கு ஒன்றும் வியாதி இல்லை, சுகர் பிரஷர்லாம் கரெக்டா தான் இருக்கு, உடம்புல ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவருக்கு மனோவியாதி தான் ஏதோ, அதனால நீங்களாம் அது என்னன்னு கேட்டு சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ அவர்கள்லாம் அந்தரங்கமா கேட்கறா, என்ன பிரச்சனை? ஆள வந்தார பிரிஞ்சு இருக்க முடியல, நாங்கெல்லாம் இருக்கோமே சமாளிச்சுக்கலையா, நீங்க உங்களால முடியறது, அடியனால முடியல. பரதாழ்வான் சொல்லுவார், கௌசல்யா அன்னையார் கேட்பா, ஏன்பா ராமரை பிரிஞ்சு என் பிள்ளைய பிரிஞ்சு எங்களுக்கெல்லாம் துன்பம் இல்லையா, நீ ஏன் இப்படி மயங்கி மயங்கி உழற, பொத்துன்னு அழற, மயங்கி உழற, ஏன் இப்படி ஆற? அப்போ பரதாழ்வான் சொல்லுவார், உங்களுடைய பெருமாள் விரகம் பகவத் விரகம் உங்களை அழத்தான் வைக்கிறது, ஏன் விரகம் என்னை மயங்கி விழ வைக்கிறது, அதுலயும் ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு, தாரதமியம் இருக்கு அப்படின்னு பரதாழ்வான் சொல்லுவார். அது மாதிரி உங்களுடைய விரகம் உங்களை வருத்தப்பட தான் வைக்கிறது, என்னுடைய ஆச்சாரிய விரகம் என்னை படுத்தபடிக்கே ஆக்கிடுது, என்ன அவரை பார்க்க கூட்டிட்டு போனாலே ஒழிய நான் இனிமே உயிர் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு உடனே சரின்னு ஒரு பல்லக்கை ஏற்பாடு பண்ணி இவர்கள்லாம் இவரை ஏல பண்ணிட்டு போனார்கள். கூட்டிட்டு திருவனந்தபுரம் யாத்திரையா போறார்கள்.
போக 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 ஆச்சாரியனை பார்க்க போறோங்கிற சந்தோஷத்துல இவருக்கு தெம்பு வந்து பல்லக்கு வேண்டாம் நானும் இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி திருவாராதன மூர்த்தி அந்த பல்லக்கில வச்சுட்டு இவர்கள்லாம் இறங்கி எல்லாருமாவே இறங்கி போறார்கள். நல்ல தெம்பா ஆயிட்டார். திருவனந்தபுரம் வர 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 கரைமலை ஆற்றங்கரைன்னு ஒரு இடம் வந்தது. ஆள வந்தாரும் அங்கேருந்து புறப்பட்டுட்டார். திருவனந்தபுரத்துல இருந்து புறப்பட்டார். கொஞ்ச தூரம் வந்துட்டார். வந்து பார்த்தா யார பொறுப்புல வச்சுட்டு போனோமோ மடத்தை அவர் எதிர வந்து நிக்கிறார். உடனே தூக்கி வாரி போட்டுது அவருக்கு. விழுந்து ஆச்சாரியான்னு விழுந்து சேவிக்கிறார். அப்போ ஆள வந்தார் அருமையா ஒரு வார்த்தை சொல்றார். ஸ்ரீ ராமபிரான் சூரனாவும் சுதந்திராராவும் இருந்தார். அதனாலதான் பரதாழ்வான் அவரை வச்ச இடத்துல நந்தி கிராமத்துல 14 வருஷம் இருந்தார். நான் சூரனும் இல்ல சுதந்திரனும் இல்ல, அதனாலதான் நான் வச்ச இடத்துல நீ இல்லாம கிளம்பி வந்துட்டல்ல அப்படின்னு கேக்குறாராம். அப்போ இவர் ரொம்ப வேதனைப்பட்டுடுறார். ஐயோ நம்ம பண்ணின காரியமே அனர்த்தமா போச்சேன்னு எந்திருக்கவே இல்லை, அழுதுண்டே படுத்துட்டு இருக்கார். அப்ப என்ன சூரனாவும் சுதந்திரனாவும் ஆக்காம ஏந்திருக்கிறது இல்லைன்னு படுத்துட்டு இருக்கியா நீ அப்படின்னு மேல ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே ரொம்ப துடிச்சு போய் ஏந்திருக்கிறார். அழுன்னு அழறார். அப்போ சரி வந்தது வந்துட்ட, உன்னை மடத்துக்கு பொறுப்புல வச்சுட்டு வந்தேன், நீ பாத்துக்கல, வந்தது வந்துட்ட, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதோ திருவனந்தபுரம் கோபுரம் தெரியறது பாரு, உள்ள போய் திருவனந்தபுரம் பெருமாளை பத்மநாப சுவாமியை சேவிச்சுட்டு வா அப்படின்னு விட்டு தெய்வவாரியாண்டார் சொன்னாராம். என்னுடைய திருவனந்தபுரம் இதோ எதிர நிற்கிறதே அப்படின்னு ஆச்சாரிய விக்கிரகத்தை காட்டி சொல்றார். உடனே அவருக்கு அப்படியே உள்ளம் நெகிழ்ந்துடுறது. ஆள வந்தாருக்கு. அடாடா சிஷ்ய லட்சணம்னா இப்படின்னா இருக்கணும் அப்படின்னு அவருடைய முதுகு தடவி கொடுத்து கண்ணை தொடச்சி விட்டு தலையெல்லாம் கோதி விட்டு லாலனை பண்ணினாராம். சரி, இவருடைய நிலை அப்படி ஆச்சாரிய விசலேஷம் பொறுக்காதவரா இவர் இருக்க, அவர் ஹிருதயத்தை புரிஞ்சுக்காம நாம அவரை அங்க உட்காத்தி வச்சுட்டு வந்தது தப்பு, கூட்டின்னு வந்திருக்கணும், அப்படி பண்ணிட்டோமேன்னு நினைச்சுட்டாருன்னு இவருடைய சரித்திரம். இது இவருடைய சிஷ்யர்கள்ல ஒருவர் தெய்வவாரி ஆண்டான், அவருடைய சரித்திரம். ஆளவந்தாருக்கு 20 சிஷ்யர்கள் இருந்திருக்கார்கள். ரொம்ப முக்கியமாக 5 சிஷ்யர்கள் எம்பெருமானாருக்கு ஆச்சாரியனாக எழுந்தவர்கள். பெரிய நம்பிகள், திருக்கோட்டியூர் நம்பிகள், பெரிய திருமலை நம்பிகள், திருமாலை ஆண்டான், திருவரங்க பெருமாள் அரையர் அப்படின்னு 5 சிஷ்யர்கள் முக்கியமானவர்கள். ஆளவந்தார் 8 கிரந்தங்களை பண்ணியிருக்கார். சித்தித்ரயம் அப்படின்னு அது ரொம்ப முக்கியம். அதை தவிர கீதா பாஷ்யம் அவர் பண்ணியிருக்கார். மகாபுருஷ நிர்ணயம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பரத்வ சித்தாந்தமாக பண்ணியிருக்கார். அடுத்ததாக ஆகம பிராமணியம் பண்ணியிருக்கார். ரொம்ப முக்கியமாக ஸ்தோத்ர ரத்னம் சதுஸ்லோகி அப்படிங்கிறது அவருடைய பிரசித்தமான கிரந்தம். இதெல்லாம் இவர் பண்ணியிருக்கக்கூடிய கிரந்தங்கள். இப்போ இவருடைய சிஷ்யர்களுடைய சரித்திரங்கள்ல சுவையா சில ஐதீகங்கள் நடந்திருக்கு. பெரிய நம்பி, பெரிய திருக்கோட்டியூர் நம்பி, திருமாலை ஆண்டான், இவன் 3 பேரும் அடிக்கடி ஸ்ரீரங்கத்துல சந்திச்சுப்பா. பெரிய நம்பிகள் ஸ்ரீரங்கவாசியா தான் இருக்கார். திருக்கோட்டியூர் நம்பி அங்கேருந்து இங்க அடிக்கடி வருவார் ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்கு. அதே போல திருமாலை ஆண்டாலும் அழகர் கோயில இருந்து வருவார். பெரிய திருமலை நம்பி அவ்வளவா வரமாட்டார், ஏன்னா அவர் திருமலை திருப்பதியில இருக்கார். திருவரங்க பெருமாளாரையர் நீயே இருந்தா கூட இவர்களுக்கெல்லாம் ஆச்சாரிய புத்திரர்னு அவர்கிட்ட ஒரு மரியாதை உண்டு. அதனால கோஷ்டியா சேர்ந்தா அவரை பேச விட்டு கேட்பாளை ஒழிய, அரையர் சுவாமி அவரை பேச விட்டு கேட்பாளை ஒழிய இவர்களெல்லாம் கூடி நின்றுட்டு பேச மாட்டா, அவரோட சரியா பேச மாட்டார்கள். அதனால அடிக்கடி இவ 3 பேர்களும் சந்திச்சு பேசிப்பா. ஒரு நாள் அது மாதிரி ஸ்ரீரங்கத்துல தன்வந்திரி சன்னதி எதிர ஒரு சந்திர புஷ்கரணி இருக்கு இல்லையா, அந்த புன்னை மரம். இப்பெல்லாம் கேட்டு போட்டுட்டா, அப்பெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இந்த புன்னை மரத்துக்கு அடியில நின்றுட்டு இவர்கள்லாம் பெருமாளை பத்தி ஆச்சாரியனை பத்தி ரொம்ப ஆச்சரியமா பேசிட்டு இருக்கா. நல்ல ஸ்காலர்ஸ் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டான்னா திணறு தீர பேசலாம். இது மாதிரி யோக விசாரம்னு எடுத்துக்கலாம். அது மாதிரி இவர்களுக்கு 3 பேரும் ஒக்க ஹிருதயம். அவர் அங்கேயிருந்து வந்திருக்காரு, அழகர் கோயில்ல இருந்து, இவர் திருக்கோட்டியூர்ல இருந்து வந்திருக்காரு. 3 பேரும் சேர்ந்து மணிக்கணக்கா பேசுறார்கள். ஸ்ரீரங்கத்துல அப்போ ஒரு பழக்கம் இருந்திருக்கு. பலி சாதிக்கும் போது பலி பெருமாள்னு ஒருத்தர் ஏழுவர் அப்படின்னு ஒரு பழக்கம். இன்னைக்கும் எல்லா கோயிலையும் பலி சாதிக்கிறான். அர்ச்சக சுவாமியே வந்து பலிபீடத்துல அந்த சாத்தை போட்டுட்டு போயிடுறாரு, அங்கங்க அந்த சாத்தை போட்டு போயிடுறாரு. அதான் வழக்கம். ஸ்ரீரங்கம் எல்லாத்துலயும் தனித்துவம், நாம் தனின்னு காட்டிகிட்டே இருப்பார் நம்பெருமாள். அதனால அப்போ பலி பெருமாள்னு ஒருத்தர் பலி சாதிக்கும் போது கூடவே ஏழுவர். பலி பெருமாளா இருந்தாலும் நம்பெருமாளுக்கு உண்டான மரியாதை அவருக்கு உண்டு. அதனால இவர் ஏழின விட்டு அந்த 3 பேர்களும் பேச்சை நிறுத்திட்டு விழுந்து சேவிக்கிறார்கள். பலிபெருமாள் ஏழ்றார், செல்வர் ஏழ்றார் அப்படின்னு விழுந்து சேவிக்கிறார்கள். அப்புறம் அவர்களுடைய பேச்சு சுவாரஸ்யம் கலைஞ்சிருது. அவர் கொட்டிட்டு அவர் எல்லாம் சுத்தி வந்து போய் அது வரையிலும் இவர்களுக்கு 3 பேர்களுக்கும் அந்த பாவங்கள் கலைஞ்சு போயிடுறது. சரி, அவ்வளவுதான், இன்னைக்கு நம்ம சத்சங்கம் பூர்த்தி ஆயிடுது, ஆத்துக்கு போக வேண்டியதுதான் அப்படின்னு அப்ப ரொம்ப வருத்தப்பட்டு இவெல்லாம் சொல்லிக்கிறான். இவருக்கு இந்த பலிபெருமாளுக்கு கூட்டம் கலைக்கியார்னு ஒரு பேர் வைக்கணும். கூட்டத்தை கலைக்கிறதுக்குன்னே வந்துட்டார். நாம பாட்டுக்கு கோஷ்டி அனுபவம் பண்ணிட்டு இருந்தோம், எவ்வளவு நல்லா இருந்தது இன்னைக்கு சத்சங்க அனுபவம், கூட்டம் கலைக்கிறதுக்குன்னே வந்து சேர்ந்தார். அதனால இவர் கூட்டம் கலைக்கியார் வந்தார் அப்படின்னு இவர்கள் சொன்னார்களாம். இன்னைக்கும் நம்பெருமாளுக்கு காலக்ஷேப சத்ருன்னே பேரு.
காலக்ஷேபம்னா அருமையா ஸ்ரீரங்க வீதிகள்ல நடக்கும். நம்பெருமாள் புறப்பாடாகி வந்துட்டா எல்லாரும் கிளம்பி போயிடுவா. நம்பெருமாளை சேவிக்கணும், உபகாரங்கள், கோலம் போடணும், எல்லாம் அதுக்காக கிளம்பி போயிடுவா. அதனால பெருமாளை வச்சுட்டு அவரை பத்தி பேசவே முடியாது. சத்சங்க அனுபவம் தனி, பகவத் அனுபவம் தனி. முதலே சொன்ன மாதிரி நேற்று உபன்யாசத்துல திருக்கச்சி நம்பி பெருமாளுடைய பேசிட்டு இருக்காரு. பெருமாளுக்கே அது வருத்தமா இருக்கு. கோஷ்டி அனுபவம் பண்ணணும், நமக்கு சரிசமமான அதிகாரிகள் கிடைச்சா கோஷ்டியோட கூடி இருக்கணும், அது கிடைக்கணும். இவர்களுக்கு அது கிடைச்சது. கூட்டங்களுக்கு யார் வந்தாலும் நொந்துண்டாலும். அப்போ நம்பெருமாள் அர்ச்சக முகேன ஆவேசிச்சு ஒரு உத்தரவு பிறப்பித்தார். ஸ்ரீரங்கம்ங்கிறது திவ்ய தேசங்களுக்கெல்லாம் தலைநகரம். அடிக்கடி பக்தர்கள்லாம் இங்க வந்து இப்படி கூட்டம் கூடி ஏதாவது பேசிட்டு இருப்பா. அதனால இனிமே பலி பெருமாள் புறப்பாடு வேண்டாம். அவளுடைய சத்சங்க அனுபவத்துக்கு பங்கம் ஆவே கூடாது. அதுதான் முக்கியம். நானே ஒட்டு கேட்டு இருப்பேன் அவன் என்ன பேசுறான்னு. கோபிகைகள் பேசினா, கோபிகா கீதம் பாடினா ஒட்டு கேட்டேன் இல்லையா, அந்த பழக்கம். அதனால எங்கெல்லாம் அடியாக்கள் கூடி என்னை பத்தி என்ன பேசினாலும் என்னை பத்தி தான் பேசுறான், என்னை பத்தி தான் பேசுறான்னு பக்கத்துல இருக்கிற அனந்தன் கருடன் எல்லாம் சொல்லிட்டு ஒட்டு கேட்பேன். அந்த அனுபவம் அவளுக்கு கிடக்கூடாது. அதனால பலிப்பெருமாள் இனிமே ஏழ வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சாராம். அப்போ இவர்கள் காலம் வரையிலும் திருவரங்கத்துல பலிப்பெருமாள் ஏன்றது அப்படின்னு ஒண்ணு நடந்திருக்கு. அடுத்தபடியாக ஆளவந்தார், அவருக்கு அம்மங்கி அம்மாள் அப்படின்னு ஒரு சிஷ்யர் இருந்திருக்கார். இதே போலதான் நிறைய வைஷ்ணவ பரிச்சயம் இல்லாதவர்கள்லாம் இப்ப என்ன பண்ணிடுறா, அம்மாள் அப்படின்னா பெண்ணை தானே அப்படி சொல்றது அம்மாள்னு. அதனால அம்மங்கி அம்மாள், நடாதூர் அம்மாள்னு பெண் பக்தைகள்லாம் இருந்திருக்கா. அவெல்லாம் குரு பீடத்திலேயே உட்காந்து சமாஷனமே பண்ணியிருக்கா. இன்னைக்குதான் நீங்க பெண் உரிமையை தடுத்துட்டீங்கன்னு கிளம்பிட்டாங்க. நாங்க சொன்னோம் அப்புறம், அம்மாள் அப்படிங்கறது ஆண் பிள்ளை தான், பருத்தி கொள்ள அம்மாள்னு சொல்றோம். ஆண் பிள்ளை தான் அவெல்லாம். பெண்களுடைய பெயர் அவளுக்கு அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு இயற்பெயர், அதற்கு மேல ஒரு புகழ் பெயராக அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள்லாம் ஆண்கள் தான், பெண்கள் கிடையாது. கிரந்தங்களை எல்லாம் முறையா ஒரு வல்லுநர்கள்ட்ட போய் கேளுங்கன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அது போல இவர் கோஷ்டியில அம்மங்கி அம்மாள் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணினார், அவர் சின்ன வயசா இருந்தார், ஆனா ரொம்ப ஆர்வமா துடிப்பா இருந்தார் அர்த்தங்களை எல்லாம் கேட்டுக்கணுங்கிறதுல. அதனால அவருடைய ஆர்வத்தை பார்த்துட்டு ஆசையுடையவருக்கு எல்லாம்னு இவரும் திவ்ய பிரபந்த அர்த்தம், பகவத் விஷய அர்த்தங்களை எல்லாம் சாதிச்சுட்டார். யாரு, ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யரான அம்மங்கி அம்மாளுக்கு சாதிச்சுட்டார். அப்போ அவருக்கே ஒரு பதட்டமா ஆயிடுத்து. இப்ப இன்னைக்கே எங்களுக்கு எல்லாம் நாச்சியார் திருமொழி சாதிக்க சொன்னா பயமா தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்காம இருக்கணுமே. இதெல்லாம் இந்த நாச்சியார் திருமொழியில வரக்கூடிய சில உத்கர்ஷமான வார்த்தைகள்லாம் ஹார்மோன் கிளர்ச்சியினால ஆண்டாள் சொன்ன வார்த்தை இல்ல. ஆத்மாவினுடைய விகாசம், ஸ்வரூப விகாசம், ஸ்வரூப மலர்ச்சியினால சொன்ன வார்த்தையை ஒழிய மனிதர்கள் போல கிளர்ச்சியினால அவ இதெல்லாம் சொல்லல. அதை புரிஞ்சுக்கணும் இவர்கள்லாம். பிராகிருதம் வேற, அப்ராகிருத காமம் வேறங்கிறத புரிஞ்சுக்கணுமே அப்படின்னு அவர் ரொம்ப கவலைப்பட்டுட்டார். அப்போ அவர் என்ன சொன்னார், உன்னுடைய வயசை பார்க்காம உன் ஆர்வத்தை மட்டும் பார்த்து நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் உனக்கு, ஆனா இப்ப எனக்கு பயமா இருக்கு. அதனால நீ என்ன பண்ணு, நாளைக்கு பெண்கள்லாம் உங்ககிட்ட காலக்ஷேபம் கேட்க வந்தான்னா எதுவும் நீ அதிகப்படியா சொல்லாம ஜாக்கிரதையா அவர்களுக்கு காலக்ஷேபம் சாதிக்கணும். வார்த்தைகள்லாம் ஜாக்கிரதையா போட்டு காலக்ஷேபம் சாதிக்கணும். அவன்கிட்ட எதுவும் நீ வார்த்தைகளை அத்துமீறி விட்டுறக்கூடாது. ஏன்னா உலகம் ரொம்ப பொல்லாதது, அந்த இந்திரியங்கள்லாம் ரொம்ப பொல்லாதது, ஏதாவது தப்பு தண்டா நடந்துடக்கூடாது. அதனால ஜாக்கிரதையா இரு அப்படின்னு அவர்கள்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கார்கள். ஆளவந்தார் தன்னுடைய சிஷ்யரான அம்மங்கி அம்மாளுக்கு இப்படி ஒரு உபதேசம் பண்ணினார் அப்படின்னு இவருடைய சரித்திரத்துல. ஆளவந்தாருக்கு 4 திருக்குமாரர்கள். அதுல சொட்டை நம்பி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு முறை சொட்டை நம்பி யாருன்னா ஆளவந்தாருடைய புத்திரர். ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல ஒருவர் திருக்கோட்டியூர் நம்பி. சொட்டை நம்பிக்கும் திருக்கோட்டியூர் நம்பிக்கும் ஒரு தடவை ஏதோ தகராறு மாதிரி ஆயிடுத்து, வாய் தகராறு. இனிமே என் கண்ணிலேயே படாதீங்க போங்க அப்படின்ட்டார் திருக்கோட்டியூர் நம்பி. அப்ப நியாயமா இவர் என்ன சொல்லியிருக்கணும், நான் ஆளவந்தாருக்கு சொந்த புத்திரன், நீங்களோ சிஷ்யன், யார் யாரை விரட்டுறதுன்னு கேட்டிருக்கணும். ஆனா இவர் அப்படி கேட்கல. இவர் என்ன நினைச்சுட்டார், அவர் எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட ஸ்காலர் அவர் திருக்கோட்டியூர் நம்பி. சரி, எதுக்கு இப்படி வாய் தகராறு பண்ணிட்டு அவர் வாயில விழுந்து புறப்படுவானே, அவருக்கு என்னோட ஏதோ பிணக்கு, அதனால நாம இங்க இருக்க வேண்டாம் ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு. அப்ப உறையூர்ல ராஜாக்களுடைய காலம், அங்க போய் ராஜா கிட்ட உத்தியோகத்துக்கு சேர்ந்தார். உறையூர்லயே வாசம் பண்ணிட்டு உறையூர்லயே இருந்துட்டு இருக்கார். அப்போ ஆளவந்தார் சிஷ்யர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுட்டா. நம்ம ஆச்சாரிய புத்திரரா இருந்துட்டு ராஜ சேவை பண்ணிட்டு இப்படி காலம் கழிச்சுட்டாரே, சரி இப்ப தேகாவசானம் பண்றது இவரோட வைராக்கியம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக அவர்கிட்ட போய் கிட்டத்தட்ட அந்திம காலம், இப்ப உங்க மனசுல என்ன ஓடுறது அப்படின்னு ஆளவந்தாரோட சிஷ்யர்கள்லாம் கேட்டார்கள். அப்போ அழகா ஒரு வார்த்தை சொன்னாராம், எனக்கு நான் போயிட போறேங்கிறத நினைச்சு ஒன்றும் கவலை இல்லை, ஆனா அங்க போனா அந்த பரமபதநாதன் இடத்துல நம்பெருமாளுடைய முக ஜாடை இருக்கணுமே,
நம்பெருமாளுடைய இந்த மூக்கும் உருவலும் வாக்கும் நயனமும் இதை அந்த பரமபதநாதன் இடத்துல பார்க்கணும். இதை பார்க்கலன்னா ஏதோ இன்னொரு ஊர் பெருமாள் தான் நமக்கு, அவர் இன்னொரு திவ்யதேசத்து பெருமாள் தான். அதனால நான் பார்ப்பேன், பரமபதத்துக்கு போய் பார்ப்பேன். அங்க நம்பெருமாள் மாதிரியே பரமபதநாதன் இருந்தாதான் நான் பரமபதத்துல இருப்பேன். இல்லைன்னா நச்ச புனராவர்த்திங்கிற சாஸ்திர மரியாதையெல்லாம் நான் பாராட்ட மாட்டேன். அந்த ஓசோன் மண்டலத்தை அப்படியே கிழிச்சுட்டு கீழே குதிச்சிருவேன். அண்டச்சுவர் ஓசோன் மண்டலம்னு இன்னைக்கு சொல்றவன் அதை குதிச்சுண்டு ஸ்ரீரங்கத்திலேயே குதிச்சு மறுபிறவி எடுத்தாவது எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனேங்கிற மாதிரி ஸ்ரீரங்க வீதியில ஒரு நாயாவது இருக்க மாட்டேனா அப்படின்னு தாப்பப்படுறாரு பராசர பட்டர். அது மாதிரி ஒரு பிறவியை அடைஞ்சாவது நான் இங்க நம்பெருமாளையே பார்த்துட்டு இருப்பேன், நான் ஏன் வந்தடைந்தேன்னு பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். சந்தோஷப்பட்டாராம். இந்த கோஷ்டியில இருந்து விலகினாலும் அந்த ஜீன் அவர்கிட்ட இருக்கே, ஆளவந்தாருடைய மரபணும் அவர்கிட்ட இருக்கே, அது வீண் போகாதே. ஆளவந்தாருடைய புத்திரர் வேற என்ன பேசுவார், இப்படித்தான் பேசுவார் அப்படின்னு அவெல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் அப்படின்னு இவருடைய சரித்திரம். இவர் சரித்திரத்துல ரொம்ப முக்கியமான ஒருவர் திருக்கச்சி நம்பி. நேற்று அவர் சரித்திரத்தை விஸ்தாரமா பார்த்துட்டோம். இன்னொருவர் மாரநேர் நம்பி. மாரநேர் நம்பி என்ன பண்ணினார், இவர் பராந்தகம்னு பாண்டிய தேசத்துல ஒரு ஊரு, புராந்தகம்னு சொல்றது உண்டு. அந்த ஊருக்கு காலக்ஷேபத்துக்காக ஆளவந்தார் கிளம்பி போயிருக்கார். அப்போ அங்க வயல்வெளி வழியா நடந்து போயிட்டு இருக்காரு. இப்ப மாதிரி ரோடெல்லாம் இல்லையே, சாலைகள் இல்லை, வயல்வெளியா தானே நடந்து போவா. நடந்து போயின்னு இருக்கும்போது கழனி ஜலத்தை அப்படியே அள்ளி மாரநேர் நம்பி அப்படியே குடிச்சாராம். உடனே அதை பார்த்துட்டு இவருடைய வைராக்கியம் இப்படி இருக்கேன்னு ஆளவந்தார் ஆச்சரியப்பட்டு அவரை அழைச்சின்னு வர சொல்லி, என்னப்பா நீ யாரு, என்ன இப்படி குடிக்கிறையேன்ன உடனே, உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலே எல்லாம் கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் இருந்தாங்களேங்க, அது போல எல்லாம் கண்ணன் தானே, எடுத்து சாப்பிட வேண்டியதுதான், அதான் நினைச்சுட்டு இந்த சேர்த்த தீர்த்தமும் கண்ணன் தான் அப்படின்னு நினைச்சுட்டு குடிச்சேன்னு சொன்ன உடனே உத்தம ஜீவன் இவர். ஏதோ இந்த எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் மகாத்மாக்கள் எல்லா குலத்திலையும் அவதரிப்பார்கள். அது மாதிரி இந்த குலத்துக்கு ஒரு அணி விளக்காக இவர் அவதரிச்சிருக்கார். இவரை விட்டுறக்கூடாது. நீ என்னோட வரியா, தாராளமா வரேன், கூட்டிகிட்டே போயிட்டார். இவருக்கு இயற்பெயர் என்னங்கிறது நம்ம கிரந்தங்கள்ல இல்ல. இவருடைய செய்கையை பார்த்துட்டு மாறன் நேர் நம்பி அப்படின்னு இவர் இருந்ததுனால மாரநேர் நம்பி அப்படின்னு காரண பெயராதான் இது சொல்லப்படுறது. மாறன் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார், மாறன் நேர் நம்பிங்கிறதுனால அவருக்கு சமமா இருந்ததுனால இவருக்கு இது ஒரு காரண பெயராக சொல்லப்படுறது. அப்படி இவர் வந்த பொதுவா எல்லாருமே என்ன பண்ணுவா, ஆச்சாரியனையே ஆசிரியிச்சு காலக்ஷேபாதிகள்லாம் கேட்டுட்டு அவருடைய பரிபக்குவம் நாளுக்கு நாள் வளர்றது. இவர் ஒரு முறை ஆளவந்தார் ஒரு கிரகம் கட்டுறார், காலக்ஷேப கூடம். இவர் வந்து கிரகப்பிரவேசம் ஆகிறதுக்கு முன்ன அதை பார்த்துட்டு போயிட்டார். பார்த்துட்டு அப்புறம் மனசால தியானிச்சுக்கலாம்னு பார்த்துட்டு போயிட்டார். அப்பெல்லாம் ஒரு சமூக கட்டமைப்பு அவர்கள் உள்ள வர்றதில்லைன்னு வச்சிருந்தார்கள். இவர் பார்த்துட்டு போயிட்டார். அவர் அதை மதிக்கிறாரு. இன்னைக்கு மாதிரி ஏடாகூடமா இந்த கேள்வியும் கேட்காம அவர் அதை மதிச்சார். ஆனாலும் அதை உள்ள போய் ஒரு நட பார்த்துட்டு போயிட்டார். புண்ணியாக வாசனம் ஆறதுக்கு முன்ன பார்த்துருவோம்னு. அப்போ மறுநாள் இதை கேள்விப்பட்ட ஆளவந்தார் கிரகப்பிரவேசத்தை நிறுத்திட்டார். ஏன்னா ஸ்தல சுத்தி ஆயிடுத்து. நாமெல்லாம் வர்ண மரியாதையை விட வைஷ்ணவ மரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வர்ண மரியாதை கிரகப்பிரவேசம் பண்ணணும். வைஷ்ணவ தர்மம் ஒரு மகாத்மா காலடி பற்றுதுன்னா அதுக்கு மேல தண்ணியை தெளிச்சு அதை கழுவி விடக்கூடாது. அதனால வர்ண தர்மத்தை விட வைஷ்ணவ தர்மம் முக்கியம். அண்டர் ஒன் கண்டிஷன், அவ அப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். மாரநேர் நம்பியா இருக்கணும், திருக்கச்சி நம்பியா இருக்கணும், திருப்பானாழ்வாரா இருக்கணும், தனுர்தாசரா இருக்கணும். இருந்தால் வைஷ்ணவ தர்மம் முக்கியம் அப்படிங்கிறது நாம ஞாபகம் வச்சுக்கணும். இருந்துட்டா முக்கியம். அவ இருக்காங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ வந்து யாரையுமே ஜாதி பேர் சொல்லி திட்டமாட்டா, வர்ணாசிரமத்தை திட்டமாட்டா, வேதத்தை திட்டமாட்டா. இதெல்லாம் தான் நமக்கு கண்டுபிடிக்கிற வழி. இப்படி அவர் இருந்தார். இவர் நடந்ததுனாலேயே அந்த இடம் ஸ்தல சுத்தி ஆயிடுத்துன்னு ஆளவந்தார் எடுத்துட்டார் அதை. இப்போ இவருக்கு ராஜபலவைன்னு ஒரு நோய் ஆளவந்தாருக்கு முதுகுல புண்ணு வந்துருது. பொதுவா ஆச்சாரியர்களுக்கு கூட பிராரப்தம்ங்கிறது உண்டு. எல்லாருக்குமே கடைசி காலத்துல ஏதோ வியாதி வந்திருக்கு. பட்டருக்கே முதுகுல புண்ணு வந்திருக்கு. இன்னைக்கெல்லாம் கேன்சர்னு இருந்தா கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பான். அன்னைக்கு ஏதோ புண்ணு வந்திருக்கு. அனந்தாழ்வானுக்கு கடைசி காலத்துல ஸ்ட்ரோக் வந்திருக்கு, வாத நோய் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரையும் பார்த்தா கடைசி காலத்துல ஏதோ வியாதி வந்தது அப்படிங்கிறது இருக்கு. பிராரப்தம் யாருக்குமே உண்டு. அது போல இவருக்கும் கடைசி காலத்துல ராஜபிள்ளவை அப்படிங்கிற அந்த முதுகு நோய் அது உண்டாயிருக்கு. அப்போ மாரநேர் நம்பி பிரார்த்திச்சுண்டாராம், பிராரப்தம் அனுபவிக்கணும், நீங்களே அதை அனுபவிக்கணுமா என்ன, அடியனுக்கு பிரசாதிங்களே. அதெல்லாம் கொடுக்கல, எடுத்த எடுப்புல கொடுக்கல. போய் 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 வற்புறுத்துற மாரநேர் நம்பி. அந்த திருவானை நின்னானை கண்டாய்ங்கிற மாதிரி சபதமிட்டு அந்த வியாதியை இவர் வாங்கிட்டார். கொடுக்கிற சக்தி அவருக்கும் இருந்தது, வாங்கிக்கிற பரிபக்குவம் இவருக்கும் இருந்தது. இதே மாதிரி ஒரு கதை கேரளத்துல உண்டு. நாராயண பட்டாத்திரின்னு இருந்தார். அவருடைய குரு அவருக்கு உண்டான வைத்த வலி, அந்த வைத்த வலியை குரு தட்சிணையாக அவர் வாங்கிட்டார். இந்த இடத்துலதான் மாரநேர் நம்பிக்கும் நாராயண பட்டாத்திரிக்கும் ஒரு வித்தியாசம் அடியேன் சொல்றது உண்டு.
என்னன்னா நாராயண பட்டாத்திரி அந்த வைத்த வலியை வாங்கிட்டாரே ஒழிய அந்த வைத்த வலி தாங்க முடியல, இவருக்கு துடியா துடிக்கிறார். அந்த வியாதி நீங்கணும்னு தான் நாராயணியமே பாடுறார். அதனால இன்னைக்கு ரொம்ப உத்தம பிரபன்னர்கள் நாராயணியத்துல கையை வைக்கிறது இல்லை. அப்போ அவர் வியாதி நீங்களும் வாங்கிட்டாரோ இல்லையோ குரு பிரசாதத்தை, அப்ப அனுபவிச்சுதானே தீர்க்கணும். ஆனா முடியல, சரீர தர்மம் தாங்க முடியல. அதனால நாராயணியம் பாடினார். நாராயணியம் இன்னைக்கு பல பேர்களுக்கு பகவத் அனுபவத்தை தர்றது, அது வேற விஷயம். ஆனா நம்ம மாரநேர் நம்பி குருவினுடைய வியாதியை வாங்கிட்டு அப்படி எதுவும் ஸ்தோத்திரம் பண்ணி அதை நீக்கிக்கல, கடைசி வரைக்கும் ஒட்ட ஒட்ட அதை அனுபவிச்சார். அந்த யாருமே ஆச்சாரியன் ஒரு ஆப்பிள் கொடுத்தா வாங்கிப்பா, வாழைப்பழம் கொடுத்தா வாங்கிப்பா, ஒரு மாலை பிரசாதம் கொடுத்தா கண்டேன்னு வாங்கிப்பா, ஏதோ ஒரு புஸ்தகம் கொடுத்தா வியாதியை கொடுத்தா வாங்கிப்பார்களோ? ஆச்சாரிய பிரசாதம்னு வியாதியவே வாங்கிக்க கூடிய பரிபக்குவம் இவருக்கு இருந்தது. மாரநேர் நம்பிக்கை அப்படின்னா அப்ப அவர் குலத்தை பார்த்து அவர் தள்ளுறதா இல்லை. அதனால அப்பேற்பட்ட உயர்ந்த பரிபக்குவத்தோட அந்த முதுகுல ஆச்சாரியனுடைய, அதை அவர் நோயினே நினைக்கல, ஆச்சாரிய பிரசாதம், இந்த வலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த வியாதியை அவர் அனுபவிச்சாராம். அனுபவிச்சு அந்த வியாதியினாலேயே தான் அவர் பிராணனையும் விட்டார். கடைசியில விடுறதுக்கு முன்ன பெரிய நம்பிகள்கிட்ட பிரார்த்திச்சுட்டார், என் உடம்பு எல்லாரையும் மாதிரி சாதாரண 5 சேர் ஆக்கை இல்ல, பாஞ்ச பௌதிக சரீரம் இல்ல, இது ஆச்சாரியனுடைய கோயில், ஆச்சாரியன் நோய் கொஞ்ச நாள் குடியிருந்த கோயில் இது, ஆச்சாரியனுடைய திருமேனியில ஒரு அங்கம் தானே அந்த நோய், நோய் வேற நாம வேற இல்லையே, நம்ம உடம்புல ஒரு அங்கம் தானே நோய், அந்த நோய் ஆச்சாரியனுடைய திருமேனி, அது கொஞ்ச நாள் இங்க ஏழ்ந்திருந்தது, அதனால இந்த உடம்பை என்னுடைய சரீர பந்துகள் கொல்லி போடுற மாதிரி போட்டுறாதீங்கோ, கடைசி காரியத்தை அவர்கள்லாம் செய்யக்கூடாது, அந்திம காரியத்தை தேவரீர் செய்யணும், அந்த பாக்கியத்தை தரணும். அப்போ பெரிய நம்பிகள் அப்படி ஒரு பாக்கியம் அடியனுக்கு கொடுத்தியப்பா, ஆச்சாரியன் ஆள வந்தாருக்கு எத்தனை சிஷ்யர்கள், அடியனுக்கு அதை கொடுத்தியப்பான்னு சந்தோஷப்பட்டு கடைசி காலத்துல இவர் திருநாட்டுக்கு ஏழின விட்டு பிரம்மவேத சம்ஸ்காரத்தினால அவருடைய திருமேனிக்கு அந்திம காரியங்களை எல்லாம் செய்து அவர் சந்தோஷப்பட்டார் பெரிய நம்பிகள் அப்படின்னு இவருடைய சரித்திரம் இப்படி பூர்த்தி ஆறுது. ஆளவந்தார் கடைசி காலத்துல வைகாசி மாதம் ஸ்ரவண நட்சத்திரத்தன்று தன்னுடைய அந்த திருநாட்டுக்கு தன்னுடைய சோதிக்கு எழுந்தருள்கிறார். அப்போ இவர் சிம்ஹானனர் அப்படிங்கிற நித்தியசூரியனுடைய ஒரு அம்சமாக தான் இங்கே அவதரிச்சு இத்தனை காலம் நடமாடினார். விஸ்வக்சேனருக்கு பல சிஷ்யர்கள் பரமபதத்துல, கஜானனருடைய அம்சமாக வந்தவர் தான் நாகமுனிகள், சிம்மானனர் அம்சமாக வந்தவர் ஆளவந்தார். அவருடைய அவதாரமாக இங்கே இருந்து நடமாடிட்டு இருந்தவர். ஒரு வைகாசி திருநாள் ஸ்ரவண தினத்தன்று இங்க திருவரங்கத்துல இவர் ஏழிட்டார். ஏழ்றதுக்கு முன்ன சரம திருமேனியாக எம்பெருமானார கடாட்சம் பண்ணிட்டார். ஜீவதசையில ஒரு தரம் கடாட்சம் பண்ணினார். ஆனாலும் சரம திருமேனியில இன்னும் உயிர் ஒட்டின்னு இருக்கு. அப்ப பார்த்து எம்பெருமானார் வந்து கொள்ளட கரையில உங்களுடைய 3 மனக்குறைகளை நான் நிவர்த்தி செய்கிறேன் அப்படின்னு இவருடைய சரம திருமேனி எதிர சபதம் பண்ணின உடனே அந்த 3 மடங்கி இருந்த விரல்களும் நிமிர்ந்தன. அதற்கு மேல உடனே பிரம்மரந்திரத்தை பேகிச்சுண்டு கிளம்பி போயிட்டார். அவ்வளவுதான், திருநாட்டுக்கு ஆஸ்தானத்துக்கு ஏழிட்டார் அப்படின்னு இவருடைய திவ்யமான சரித்திரம். பொதுவா இந்த ஆச்சாரிய புருஷர்கள்லாம், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் எப்ப பிரபன்னர்களோ அவர்கள்லாம் இங்க கிளம்பி இருந்தாலும் திருநாட்டுக்கு தன்னுடைய விபவ ரூபத்தை வேணா மறைச்சுண்டு இருந்தாலும் அர்ச்சா ரூபமா இன்னைக்கும் ஏழிதான் இருக்கார்கள். அர்ச்சையில பேசுறார்கள், இன்னைக்கும் கிரந்த ரூபமா பேசுறார்கள். அதனால ஆளவந்தார் திருநாட்டுக்கு எழுதிட்டார்னு சரித்திரத்தை முடிக்க வேண்டி இருந்தாலும் இன்றளவும் நமக்கு அர்ச்சா எம்பெருமானாக எழுந்தருளி காட்டு மன்னார் கோவிலில் அவருடைய அவதார ஸ்தலம், அங்க தாத்தாவும் பேரனும் எதிரெதிர இருப்பான். நாதமுனிகள் அவர் எதிர ஆளவந்தார், நடுவுல அந்த வீரநாராயண பெருமாள் ஏழு இருப்பார். 2 பக்கமும் 2 தீபம் மாதிரி இவ 2 பேரும் இருப்பா. துவாரகைக்கு போனா கண்ணன் சன்னதி எதிர தேவகி அம்மா சன்னதி இருக்கும். அது போல வசுதேவர் கூட இருக்க மாட்டார், தேவகி மட்டும்தான் ஏழு இருப்பா, தேவகி பிராட்டியா இருப்பா. அது போல இங்க 2 புறமும் துவாரபாலகால் மாதிரி இவ 2 பேரும் தீபம் ஏத்தின மாதிரி ஏழிருந்து இன்றளவும் தாத்தாவும் பேரனுமாக இந்த நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை தரிசனத்தை வளர்த்து கொண்டு நமக்கெல்லாம் இந்த காலக்ஷேப இந்த சத்சங்க அனுபவத்தை அடிக்கடி வர்ஷித்து கொண்டு எழுந்தருளி இருக்கிறார்கள். நாதமுனிகளுக்கும் ஸ்ரீ ஆளவந்தாருடைய திருவடிவாரங்களுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு மேன்மேலும் அவர்கள் நமக்கு நிறைய தெய்வானுபவங்களை தரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இந்த லௌகீக சௌக்கியங்கள்லாம் இருக்கு, குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும், இதெல்லாம் தாயார் பாத்துக்கிறதுனாலதான் நிம்மதியா வந்து கதையில உட்கார முடியறது. அதனால ஆச்சாரிய புருஷர்கள்லாம் அடிக்கடி நமக்கு இது போன்ற சத்சங்க அனுபவத்தை கொடுத்து நம்ம பரிபக்குவத்தை ஒசத்தி தெய்வானுபவங்களை நிறைய கொடுத்து கிருபை பண்ண வேணுமாக ஆச்சாரிய புருஷர்களுடைய திருவடி வாரங்களில் பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். லக்ஷ்மி சரணலாட்சாங்க சாட்சாட்சி வத்சவக்ஷசே க்ஷேமங்கராய சர்வேஷாம் ஸ்ரீரங்கேஷாய மங்களம்.
ஸ்ரீரங்கேஷாய மங்களம்.